ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நான் கேட்கறது கேக்குதா? சரி. இந்த பொது அறிவு வகுப்புல தொடர்ச்சியான வகுப்பு நாங்க போய்கொண்டிருக்கிறது. சாதாரண ஒவ்வொரு சனிக்கிழமை நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறது கிளாஸ். இதுல நான் கடைசியா நடந்த இந்த குடிவரவு குடியரவு திணைக்கிறான ஒத்தோமைஸ் ஆபீசர் அவங்களோட பேப்பரை தான் எடுத்தேன் செஞ்சு பார்க்கறதுக்காக. அப்ப அது சம்பந்தமான விடயங்கள் நம்ம தொடர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கோம். அவங்க நிறைய பேர் நீங்க கான்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. சார் என்ன செய்யலாம், இப்படி செய்யலாம், உங்களோட இந்த ஆலோசனை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் நிறைய பேர் சொன்னேன். எல்லாம் நான் பொதுவாக சொல்ற விஷயங்கள் இருக்குது. அதனால நீங்க எப்பயுமே நீங்க பொது அறிவுக்கு சொல்லி புதுசா ஒரு அப்டேட் இருக்கிற ஒரு புக் கொண்டு வாங்க. பழைய புக் எடுக்காதுங்க, புதிய ஒரு புக். அதாவது இப்போ குறிப்பிட்ட ஆசிரியர்கள் சொல்லி உங்களுக்கு புத்தகங்கள் எடுங்கன்னு சொல்லி. ஆனா சொல்ற பொதுவா யாரு புத்தகமா இருந்தாலும் நியூ அப்டேட் அவங்க கடைசியா பதிப்பிட்டு வெளியிட்டிருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எடுக்கிறது நல்லா. நீங்க படிக்கிறது அதே நீங்க படிக்கும் போதே லேசாகி உங்களோட இந்த ஒரு ஹைலைட் அல்ல நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னு ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி எது படுதோ அதை நீங்க அப்படியே மார்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னா பிறகு நீங்க படிக்கும்போது ரொம்ப இலகுவாயிருக்கும் அதை படிக்கிற விஷயம். இல்லைன்னா நீங்க திரும்ப முதல்ல இருந்து படிக்க வேண்டிய ஒரு தேவை வரும். ஒரு வேலை நீங்க படிக்கணும், கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு போக போறீங்க. அப்ப திரும்ப நீங்க போகல லேசா இருக்கும், குயிக்கா பண்றதுக்கு ரொம்ப லேசா இருக்கும். ஒரு இன்னொரு விஷயமா நீங்க அதை எடுத்துக்கோங்க. அப்ப நீங்க எதிர்க்கிற முதலாவது கேள்வியை பாருங்க. இந்திய பிரதமருக்கு இலங்கையில் வழங்கி கௌரவிக்கப்பட்ட விருதின் பெயர். சில கேள்விகளை சின்ன வித்தியாசங்கள் இதை நான் பேசும்போது அதை மாத்திடுவேன். இந்திய பிரதமருக்கு இலங்கையில் வழங்கி கௌரவிக்கப்பட்ட அந்த விருதின் பெயர் என்னென்ன கேள்வி. இப்ப அவருக்கு இலங்கையில வழங்கப்பட்ட விருதுல பெயர் என்னது? உண்மையாவே ஸ்ரீலங்கா மித்ர விபூஷண. இந்த விருதுதான் உண்மையாவே அவருக்கு இங்க இலங்கையில வழங்கப்பட்டது. குறிப்பிட்ட சில காலங்களாக இந்த நரேந்திர மோடிக்கு அதிக அளவான ஒவ்வொரு நாட்டுகள்லயும் அவங்களோட உயரிய விருதுகளை வழங்கி கொண்டிருக்காங்க. அவர் போற நாடுகள் எல்லாத்துலயுமே. அந்த வகையில இப்ப அண்மையில கானா நாட்டுக்கு போயிருந்தா, அப்ப கானா நாட்டுல அவங்களோட ஒரு மதிப்புக்குரிய ஒரு விருதை அவங்களுக்கு வழங்கியிருந்தாங்க. ஒரு பெரிய பேர் கொண்டது. என்னன்னு சொல்லி கேட்டு வராது. இதனால இந்த ஸ்ரீலங்கா மித்ர விபூஷன் சொல்ற இந்த விருது இலங்கையில வழங்கப்பட்ட முதலாவது தடவை இது அல்ல. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னுக்கும் ஸ்ரீலங்கால 3 மித்ர விபூஷண விருது வழங்கி இருக்கிறாங்க. இது 4வது மித்ர விபூஷண விருது தான் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. இந்த மித்ர விபூஷண விருது எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டது 2008ஆம் ஆண்டு. அப்ப 2008ஆம் ஆண்டு அப்ப ஜனாதிபதியா இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர் தான் இந்த மித்ர விபூஷண விருது முதலாவதே வழங்கின நபர். அப்படி முதலாவதா வழங்கினது யாருக்குன்னு சொல்லி தெரியுமா? ஈரான் ஜனாதிபதி மாலதீவு ஜனாதிபதி பேர் என்ன சொல்லிருக்கோம்? முகமது கையூம் அப்துல் கையூம். அப்துல் கையூம் 2008ஆம் ஆண்டு அவருக்கு வழங்கினது. அதுக்கப்புறம் அப்பாஸ், யசீர் அரபாத் அவருக்கு 2014ஆம் ஆண்டு வழங்கினது. கடைசியா 2025ஆம் ஆண்டு தான் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. இந்த ஸ்ரீலங்கா மித்ர விபூஷன் இந்த விருதுல மொத்தம் 9 ரத்தினக்கல் இருக்கும். ரத்தினக்கல் இருக்குது. அப்ப இது முதலாவது யாருக்கு வழங்கப்படுது சொன்னா 2008ஆம் ஆண்டு அப்துல் கையூம். 2014. யசீர் அரபாத் எந்த நாடு? வெளிநாட்டவர்களுக்கு ஸ்ரீலங்கா ரத்ன விருதுன்னு சொல்லி வழங்குறாங்க. ஸ்ரீலங்கா ரத்ன விருதும் வெளிநாட்டவர்களுக்கு வழங்குற விருது. அதாவது வெளிநாட்டவர்கள் இலங்கையில் ஆற்றிய அளப்பெரிய சேவை, அதுக்காக ஸ்ரீலங்கா ரத்ன சொல்லி அந்த விருது வழங்குறேன்.
இலங்கையில உண்மையாவே உயரிய விருது என்னன்னு சொல்லலுமே யாரும் சரி. ஸ்ரீலங்கா அபிமான அபிமானி. அது ஸ்ரீலங்கா அபிமானி என்று சொல்றது இலங்கையிலேயே அந்த கௌரவமான ஒரு உயரிய விருதுன்னு சொல்றது அதுதான். அதுக்கு போறது அந்த தேசிய மானிய, தேச பந்து அந்த மாதிரி விருதுகள் அதன் பிறகு வர விருது. இத ஸ்ரீலங்கா ரத்ன வெளிநாட்டரசு வழங்குறது, இது வெளிநாட்டு தலைவர்களுக்கு வழங்குறது ஸ்ரீலங்கா மித்திர விபூஷணம். உயரிய விருது என்ன சார்? உயரிய விருது ஸ்ரீலங்கா அபிமானிய, லங்கா அபிமானிய சொல்லுவாங்க இல்லையா, லங்கா அபிமானிய. 2016 3 பேருக்கு தானே சார் வழங்கியிருக்காங்க. அப்ப அப்துல் கரீம் உண்டு, அகமது நஜாத், முகமது அப்பாஸ், யசீர் அரபாத், அடுத்தது 4வது நரேந்திர மோடி. சார் முகமது அப்பாஸ் எங்க சார்? முகமது அப்பாஸ் வந்து ஒரு நாடு பலஸ்தீன் தான் சார். முகமது அப்பாஸ், மஹ்மூத் அப்பாஸ் என்று வரமாறனே. ஓகே. நீங்க ஒரு தடவை கொஞ்சம் சர்ச் பண்ணேமா ஒருத்தருக்கு பேப்பர்ல போட்டிருக்கு சார். வீரகேசரி பேப்பர்லயோ? ஆமா சார். இதுல போட்டிருக்கு சார் 2 தடவை வந்து பலஸ்தீன் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட என்று சொல்லி போட்டிருந்தேன் சார். அதுலதான் மஹ்மூத் அப்பாஸும் இருக்கு. ஓகே. அப்ப மஹமூத் அப்பாஸ், யசீர் அரபாத். ஓகே. 2025ஆம் ஆண்டு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. 2வது கேள்வி பாருங்க. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளரது பெயர் யாது? இப்ப அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கட்சிகள் 2 வந்து அங்க போட்டியிடுறாங்க. அப்ப ஒன்று வந்து ஜனநாயக கட்சி, இன்னொன்று வந்து குடியரசு கட்சி. அப்ப குடியரசு கட்சியில ஜனாதிபதியா தெரிவு செஞ்சவர் தான் டொனால்டு ட்ரம்ப். இது வந்து கடைசியில் நடந்த SLS ஒரு பாஸ் பேப்பர் கேள்விதான். நம்ம குடியரசு கட்சியில தெரிவாகினவர் தான் டொனால்டு ட்ரம்ப். கேள்வி வந்து ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிட்ட, அப்ப ஜனநாயக கட்சி சார்பாக இருந்த ஜனாதிபதி தான் ஜோ பைடன். அப்ப அவர் வந்து நியமிச்சது வந்து கமலா ஹாரிஸ். ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் யாருன்னு கேட்டா கமலா ஹாரிஸ். கமலா ஹாரிஸ் தான் போட்டியிட்ட நபர். வென்றது வந்து குடியரசு கட்சி தலைவர் டொனால்டு ட்ரம்ப். இப்ப டொனால்டு ட்ரம்ப் வந்து இலங்கையில வரிய வந்து 20% குறைச்சு வைக்கிறார். 44 இதுல 30 20 குறைந்துகிறார். அப்படின்னு சொன்னா அப்ப உண்மையாவே இலங்கைக்கு இதுக்கு முன்னுக்கு இருந்த வரி எவ்வளவு? 44. இல்ல 44 போன்றதுக்கு முன்னுக்கும் இலங்கைக்கு அவங்க விதிச்சிருந்த வரியில அளவு எவ்வளவு தெரியுமா? 12.2% இருந்துச்சு வரி. மாத்தி 44 கொண்டு போனது. சரி, அப்ப 3வது கேள்வி பாருங்க. வருடத்தில் அதிக நாட்கள் புவிக்கு மிகவும் அண்மையில் உள்ள கோள் யாது? அது பொதுவாக கேள்வி என்ன, புவிக்கு அண்மையில் இருக்கிற கோள் என்ன? அது ஒரு வித்தியாசமான முறையில கேட்டுக்காங்க. என்ன கோள் இது புவிக்கு அண்மையில? அதாவது நம்ம இந்த பிளானட் இதை எடுத்து பார்க்கும்போது இந்த வெள்ளி வந்து உண்மையாவே ஒரு முக்கியமான ஒரு கோளா இருக்கு. அது ஏன் முக்கியமான ஒரு கோள்னு சொல்லுங்க. ஒண்ணு புவிக்கு அண்மையிலேயே அது ஒரு வகையில இருக்குது. அதே போல அதை வந்து சொல்லுவாங்க இந்த புவியை ஒத்த கோள்னு சொல்லுவாங்க. அதை எர்த் ட்வின் கோள்னு சொல்றேன். எர்த் ட்வின், புவியை ஒத்த கோள். அப்படியே சொல்லுவாங்க. அது இல்லாம இது வந்து எப்படி சுத்தும்? கிழக்கு மேற்காக சுழலும் கோள் அல்லது இடம் சரியாக சுற்றுகின்ற கோள். கிழக்கு மேற்காக சுழலும் கோள்
அல்லது இடம் சுழியாக சுழலக்கூடிய கோள். இன்னும் நிறைய பேர் ஒளி மிகுந்த கோள்னு சொல்லுவாங்க. இத ஒளி மிகுந்த கோள், வெப்பம் கூடின கோள். வெப்பம் கூட சொல்ல போக இதை விட இது புதன் இதை விட வெப்பம் கூட தான் இருக்குமே. புதிய சிறப்பு பெற சொல்றேன். ஒளி மிகுந்த கோள், அது காலை நட்சத்திரம் சொல்லுவாங்க. காலை நட்சத்திரம், மாலை நட்சத்திரம், காலை நட்சத்திரம், மாலை நட்சத்திரம். அதே போல இந்த கோளுக்கு துணைக்கோள்கள் இல்லை, துணைக்கோள்கள் இல்லை. அடுத்தது புவியின் சகோதரி கோள், புவியின் சகோதரி கோள், புவியின் சகோதரி கோள் 96% கார்பனீரொட்சைட்டை கொண்ட கோள். 96% கார்பனீரொட்சைட்டை கொண்ட கோள். இதெல்லாமே இந்த வெள்ளி கோளுக்காக இருக்கிற சிறப்பு பெயர்கள். அதாவது இதை வச்சு அந்த வெள்ளிக்கு வரலாம் அந்த கேள்வி. அது இல்லாம செங்கோல் சொல்றது எதை? செவ்வாய் சொல்றது. நீலக்கோள் சொல்றது புவிய நீலக்கோள். புவிய பச்சை கோள் எது தெரியுமா? வெரி குட், யுரேனஸ். பச்சை கோள் யுரேனஸ். செங்கோல் செவ்வாயம்மா. செங்கோல் செவ்வாய், நீலக்கோள் புவி, பச்சைக்கோள் யுரேனஸ். அவுட் சைட் ஆஃப் தி கேட். சரியா? நீலக்கோள் புவி, பச்சைக்கோள் யுரேனஸ். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே லைன்ல இருங்க, வாங்க முடியட்டும். சார், 4வது கேள்வி போய் பாருங்க. பிரான்ஸ் நாட்டில் அதிக சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் இடம் யாது? Please wait 1 minute, please.
அது வந்து இந்த பிரான்ஸ் நாட்டுல அதிக சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் இடம் வந்து ஈஃபில் கோபுரம் அல்ல, டிஸ்னிலேண்ட். டிஸ்னிலேண்ட் இது பாரிஸ்ல இருக்குது. இந்த டிஸ்னிலேண்ட் தான் வந்து அதிக அளவான பார்வையாக பிரான்ஸ்ல பார்வையிட்ட ஒரு இடம். ஒரு எதிர்பார்க்காத ஒரு கேள்வி ஒன்று போட்டிக்கிறாங்க. பிரான்ஸ் நாட்டில் அதிக சுற்றுலா பார்வையிட டிஸ்னிலேண்ட். இந்த உங்களுக்கு நான் எல்லாருக்கும் இந்த இது போட்டிருந்த டீட்டெயில் நம்மளோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குது, இதே பேர அபிவிருத்தி இலக்குகள், அது சம்பந்தமான டியூப் நான் போட்டிருந்தது. யாருக்கும் கிடைக்க இல்லைன்னு சொன்னா நீங்க எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு நான் அனுப்ப இல்லை, யாருக்கும் கிடைக்க இல்லைன்னு சொன்னா அந்த எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறேன். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப இந்த முக்கியமான தலைப்போன்ற அன்னைக்கு சொன்னாரு எந்த அளவு அது முக்கியத்துவம் பெறுதுன்னு சொல்லியும், அதே போல அந்த என்வாயன்மெண்ட் ஆபீசர் செய்யறாகவும் அந்த தேவைப்படாத டீடைல்ஸ் சொன்னாங்க. சரியோ? சரி, 5வது கேள்வி பாருங்க. சீனாவின் விண்வெளி மையம் எவ்வாறு அழைக்கப்படும்? இல்ல, பொதுவா இங்கிலீஷ்ல கேக்குதா? எல்லாரும் கலைக்கிறபடியா ஒன்றுங்களா சார்? 4வது விடயம் கட்டலாம். 4வது விடம் வந்து டிஸ்னிலேண்ட். வாங்க சொல்லிட்டீங்க, அதை நான் கலைக்கிறவங்க கேட்பதோ இல்லையோ தெரிய மாட்டேங்குது. சரி, ஓகே. அப்ப 4வது விடமா டிஸ்னிலேண்ட், அது பாரிஸ்ல இருக்குது. 5வது கேள்வி பாருங்க. சீனாவின் விண்வெளி மையம் எவ்வாறு அழைக்கப்படும் சொன்னா அது சொல்றது CNSA சொல்றது. CNSA 4 இங்கிலீஷ் எழுத CNSA. அது விரிவாக்கம் என்னன்னு சொன்னா சைனா நேஷனல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். சைனா நேஷனல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓ சார், இப்ப இது சார் கேள்விக்கு வரைக்க சார் நான் தமிழ் மொழி மூலம் எக்ஸாம் வரைக்க இப்படி எழுதலாமா சார்? சைனா நேஷனல் ஸ்பேஸ் வந்து நீங்க தமிழ்ல பதில் எழுதலாம், அதுல ஒரு தப்பு இல்லை. இது வந்து சும்மா இப்ப சீனா விண்வெளி மையம் எவ்வாறு அழைக்கப்படுறதுக்கு நீங்க இங்கிலீஷ்ல எழுதினாலும் பரவாயில்ல, தமிழ்ல எழுதினாலும் பரவாயில்ல. அது எப்படியுமே அந்த விடையை அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க. சில கேள்விகள் வர எப்படின்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு வச்சு அப்படின்னா முந்தைய நாசாட விரிவாக்கம் என்னது கேள்வி வரும். அப்ப நாசாட விரிவாக்கத்தை நீங்க தமிழ்ல எழுதலாம் அல்லது இங்கிலீஷ்ல எழுதலாம். அது அவங்க கேட்டு இருப்பாங்க, தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் எழுதுகின்றே இருக்கும். இப்ப நாசாட விரிவாக்கம் என்ன? நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். சொல்ல வேணாம். நாசா வந்து அமெரிக்கால விண்வெளி ஆய்வு மையம் தானே நாசா. அப்ப அமெரிக்கால விண்வெளி ஆய்வு மையம் வந்து நாசா. அப்ப நாசால விரிவாக்கம் என்னன்னு சொன்னா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் சொல்ல போக்குல AERO NAU TICS. The National Aeronautics and Space Administration.
இது நாசாவினுடைய விரிவாக்கம். அதே போல இந்தியாவில விண்வெளி மையத்தை சொல்றது இஸ்ரோன்னு சொல்லுவோம். இந்தியாவுடைய விண்வெளி மையத்தை சொல்றது இஸ்ரோ. இஸ்ரோன்னு சொன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இஸ்ரோட விரிவாக்கம் என்னன்னு சொன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்தியால. அதே போல ஜப்பானுக்கு ஜக்ஸான்னு சொல்றது. ஜப்பானுடைய ஜக்ஸான்னு சொல்றது. அது என்னன்னு சொன்னா ஜப்பான் ஜக்ஸா, JAXA அதான் ஜக்ஸா. சரியா? அது என்னன்னு சொன்னா ஜப்பான் ஏரோஸ்பேஸ். ஏரோஸ்பேஸுக்கு AERO SPACE ஏரோஸ்பேஸ், ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி. EXPLO RATION எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி. அது ஜக்ஸா. அதே போல ரஷ்யால விண்வெளி ஆய்வு மையம் சொல்றது ரொஸ்கோஸ்மோஸ் சொல்றது. ரொஸ்கோஸ்மோஸ் அதாவது ROSCOSMOS ரொஸ்கோஸ்மோஸ். சரியா? ஆறாவது கேள்வி பாருங்க. எதுலையா? CNSA, China National Space Administration. China National Space Administration. நேற்று சார் ஆஸ்திரேலியாவோட புதுசா இருக்கா தங்களை இதில் ரொட்டேட் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவா? நேற்று அப்படி அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஏதாவது என்ன செஞ்சுக்கிறாங்க? முதல்ல அனுப்பிடுவாங்க. அது சப்தவுலா என்னென்ன ஒரு தடவை அது நம்ம அது சரியா டீட்டெயில்ஸ் தெரிஞ்ச விடத்தை கொடுக்கலாம். இல்ல நம்ம அடுத்த பேப்பர்ல நம்ம அதோட டீட்டெயில்ஸா போடுவோம். சரியா? அப்ப ஆறாவது கேள்வியை பாருங்க. பொதுநலவாய அமைப்பின் அது இந்த ஒரு நாட்டுக்கான நிரந்தர பொதுநலவாய அமைப்பின் பிரதிநிதியின் உத்தியோகபூர்வ பெயர் யாது? ஒரு நாட்டுக்கான நிரந்தர தானே அதை வச்சுங்கோ. அதை வச்சுட்டு பொதுநலவாய அமைப்பின் பிரதிநிதியின் உத்தியோகபூர்வ பெயர் யாது? அதாவது அந்த அமைப்புல தலைவர் இருக்காரல்ல, அவரோட பெயர் என்னது? அதாவது பதவி பெயர் என்ன? ஹை கமிஷனர் இல்ல, உயர் ஸ்தானிக் என்று சொல்றது இது நீங்க இந்த இதுக்கு சொல்லி நீங்க சொல்ற மாதிரிக்கு ஓகே. ஒரு நாட்டுக்கான நிரந்தர பிரதிநிதியை உண்மையாவே நம்ம ஹை கமிஷனர் தான் சொல்றது. ஏன்னாக்கா உயர் ஸ்தானிகர் சொல்றப்ப இலங்கையில இருந்து பிரித்தானியாவுக்கு ஒரு உயர் ஸ்தானிகர் இருப்பார். அதே போல பிரித்தானியா இலங்கைக்கு ஒரு உயர் ஸ்தானிகர் இருப்பாரு. இப்ப பொதுநலவாய அமைப்பின் தலைவர் ஒருத்தர் இருப்பாரல்ல, அந்த அமைப்பின் தலைவர் உத்தியோகபூர்வ பெயர் பதவி பெயர், உத்தியோகபூர்வ பதவி பெயர். அவர் சொல்ல செயலாளர் நாயகம். செக்ரட்டரி என்றால் செயலாளர் நாயகம். இப்ப புதுசா செயலாளர் நாயகத்தை பொதுநலவாய அமைப்புல மாத்திருக்கிறாங்க. இப்ப இருக்கிறவங்க பேர் தெரியுமா? ஏப்ரல் மாதம் பொதுநலவாய அமைப்பின் தலைவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. யார் அது? அவரோட பேர் எழுதிக்கோங்க. சிர்லி அயோகோ
பொச்சு, ஷிர்லி அயோகோர் பொச்சு. இப்ப இந்த பொதுநலவாய அமைப்புல மொத்தம் 56 நாடுகள் இருக்கு. பொதுநலவாய அமைப்புல மொத்தம் 56 நாடுகள் இருக்கு. இது தலைமையகம் லண்டனை அடிப்படையை கொண்டு அது தலைமையகம் இருக்குது. Excuse me. சிலது கொஞ்சம் கிளியரா நீங்க பேசுறது விளங்கு இல்ல. அப்ப இந்த சாட்ல டைப் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னாலும் மிஸ்டரிங் பண்ணாம ஈஸியா இருக்கு. அதான் நானும் சொல்ல வந்தேன். சரி, ஓகே. சரி, இப்ப இந்த இதுக்கு இதாங்க நான் கிளாஸ் முடிவு விட்டு நான் உங்களுக்கு அந்த நீங்க சொல்றதுக்கு எல்லாத்தையும் நான் இதாக்கிறேன். சரியோ? நான் அந்த பேரை டைப் பண்ணி போட்டுடுறேன். சார் அந்த உயர்ஸ்தானிகருக்கும் தூதுவருக்கும் என்ன சார் வித்தியாசம்? உயர்ஸ்தானிகரைத்தான் பொதுவா தூதுவர்னு சொல்றது. அதாவது ஒரு நாட்டுல இருந்து அது வந்து உயர்ஸ்தானியன் தூதுவர் வந்து சார் உயர்ஸ்தானியன் மாப்பமுதாரின்னு சொல்றது சார். பிரித்தானியாட கீழே இருந்த நாடுகள்ல இருக்கிற தூதுவர்களை தான் மகப்பமுதாரின்னு சொல்றேன். தூதுவர்கள் சொல்றது மற்ற இதுக்கீழா இருக்கிறார்கள் தான் சார். அதான் பொதுவா ரெண்டுமே ஒன்றுதான். சரியா? இதுல உயர்ஸ்தானிகள் என்று சொல்லும் போது என்னன்னா பொதுவா இந்த ஒரு நாட்டுல முக்கியமான இப்ப ஒரு பாயிண்ட் சேல்ஸ் வைப்பாங்களே அதுக்கு சீனியர் ஆட்களை தான் அந்த உயர்ஸ்தானிகள் பதவியில வர்றது. சரியா? அவங்கதான் தூதுவராகவும் கடமை ஆற்றுவாங்க. இது ரெண்டுக்குரிய வித்தியாசம்னு சொல்லும் போது சரியான இது அந்த அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு 56 நாடுகள் இருக்குது. இந்த 56 நாடுகளை வந்து உயர்ஸ்தானிகள் ரீதியிலும் மற்ற கண்ட்ரிஸ் வாங்க தூதுவரையும் பார்க்கிறது. ஏழாவது கேள்வி பாருங்க. தீயை அணைப்பதற்காக பயன்படுத்தும் வாயு யாது? கார்பனீர் ஆக்சைடு சொல்றதுக்கு பார்க்க கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு குறியீடு போட்டா பிள்ளையா இல்ல வந்து நீ குறியீடு போட்டு CO2 போடுறதும் பிழையான பதில் தான். கார்பன் டை ஆக்சைடு சொல்றது சரியானது. கார்பன் டை ஆக்சைடுங்கிறது தமிழ்ல கார்பன் டை ஆக்சைடும் கார்பன் ஆக்சைடும் வேற வருது சார். எனக்கு ஒன்றுதான் சார். கார்பன் டை ஆக்சைடு தமிழ்ல சொல்றாங்க. கார்பன் டைக்கு கூட 2 கார்பன் நீரோக்சைடு கார்பன் நீரோக்சைடு தமிழ்ல சொல்றேன் சார். இங்கிலீஷ்ல கார்பன் டை ஆக்சைடு சொல்லுவாங்க. சரி, ஓகே. கார்பன் நீரோக்சைடு தமிழ்ல, கார்பன் டை ஆக்சைடு வந்து இங்கிலீஷ்ல. அப்ப அது குறியீடு CO2 தானே? ஓகே. யார் கூப்பிடுங்க, தட்டி கூப்பிடுங்க. சரியா? 8வது கேள்வி பாருங்க. ஆசிய கண்டத்தில் அதிகமாக வாழும் மனித இனம் யாது? பொதுவா நம்ம பார்க்கும்போது ஆசிய கண்டத்தில் சொல்லி பார்க்கும்போது மங்கோலியர் சொன்னா அவங்க இந்த கிழக்கு ஆசியா அதே போல தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல வாழ்றாங்க. மங்கோலியர்கள் தான் சொல்றது. அப்ப அதை அப்படி டோட்டல் பண்ணி பார்க்கும்போது மங்கோலியர்ல தான் அதிகமாக வாழ்ற இனம். ஒன்பதாவது கேள்வி பாருங்க. இலங்கையில் இறுதியாக இணைக்கப்பட்ட மாவட்டம் எது? ஆண்டு தெரியுமா? 1984. முல்லைத்தீவுல இருந்து பிரிஞ்சு வந்ததா யாழ்ப்பாணத்துக்கு?
யாழ்ப்பாணம். அதே போல இறுதியாக உருவாக்கப்பட்ட மாகாணம் சப்ரகமும் சப்ளகமோ மாகாணம். அது 1889 ஆண்டு. சப்ளகமோ மாகாணம் 1889 ஆண்டு. பத்தாவது கேள்வி பாருங்க. இலங்கை அணி சார்பாக அதிக அளவில் டெஸ்ட் போட்டிகளில் கலந்து கொண்ட வீரர் யார்? மஹேல ஜெயவர்தன தான் சரி. அதாவது என்னன்னா அதிக அளவான டெஸ்ட் போட்டிகள் விளையாண்டதும் மஹேல ஜெயவர்தன தான். அதே போல ஆல் ஃபார்மேட், அதாவது எல்லா ஃபார்மேட்டையும் எடுத்து பார்த்தாலும் பூர்ண மேட்ச் விளையாண்டுக்கிறது மஹேல ஜெயவர்தன தான். தெரியும் ஆல் ஃபார்மேட் சொல்ல போக்குள்ள T20, ODI, ஒன் டே இன்டர்நேஷனல், அதே போல டெஸ்ட் மேட்ச், இது 3 வரும். இந்த 3ஐயும் எடுத்து டோட்டல் பண்ணும் போதும் மஹேல ஜெயவர்தன கூட மேட்ச் வரும். அப்ப கிட்டத்தட்ட டெஸ்ட் போட்டிகள்ல இருந்து இலங்கையில ஓய்வு பெற்ற வீரர் யாரு? அண்மையில வந்து டெஸ்ட் போட்டிகள்ல இருந்து இலங்கை அணியில இருந்து ஓய்வு பெற்ற நாள். அதே போல ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு தலைவர் வந்து தம்பி சில்வா. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு சபை தலைவர் வந்து தம்பி சில்வாவை. அதே போல இலங்கை அணியில தெரிவுக்குழு தலைவர் உப்புல் தரங்க. ஓகே, இலங்கை அணியில தெரிவுக்குழு தலைவர் வந்து உப்புல் தரங்க. இப்ப ஸ்ரீலங்காவோட கோச் யாரு? சரத் ஜெயசூர்யா. ஓகே, சரத் ஜெயசூர்யா செய்கிற கோச். அடுத்தது ஸ்ரீலங்கா வேர்ல்ட் கப் சாம்பியன் ஆகினது எப்ப? ஒன் டேல 1996 ஆண்டு அர்ஜுன ரணத்துங்கட தலைமையில. இந்த அர்ஜுன ரணத்துங்கட தலைமையில வந்து இலங்கை அணி கிண்ணத்தை சுவீகரிச்சாங்க. அத கிண்ணத்தை சுவீகரிச்ச அந்த 96 மேட்ச் அதை அடிப்படையாக கொண்டும் 2023 ஆண்டு ஹால் ஆஃப் ஃபேம் விருது வந்து இலங்கையில அரவிந்தர் சில்வாவுக்கு வழங்கப்பட்டிருந்தன. ஹால் ஆஃப் ஃபேம் விருது. இலங்கை வந்து T20 சாம்பியன் எப்ப? வெரி குட், 2016. அப்ப டீம் கேப்டனா வந்து லசித் மாலிங்கே இருந்தாரு. டீம் கேப்டன் அப்ப லசித் மாலிங்கே இருந்தாரு. சார் அந்த மத்திய சேர்ந்து அவர் என்ன இதுல இருந்தார் சார்? என்ன இதுன்னு சொன்னீங்க? டெஸ்ட் போட்டிகள்ல தான் அண்மையில ஓய்வு பெற்றவர் அஞ்சலோ மெத்தியூஸ். இந்த கடைசியா கூட அந்த என்னன்னா அவர் முக்கியமான சீன பங்களாதேஷ் டீமோட டெஸ்ட் மேட்ச் ஒன்று போல டெஸ்ட் மேட்சா வந்தே அந்த வாரத்துக்கு 2 நிமிஷம் வந்தே 2 நிமிஷத்துக்கு என்னமோ அதிகமான நேரம் போயிட்டு பிளே பண்ணுறது டைமும். அதனால வந்து அவர் டைம் அவுட் பண்ணி அனுப்பின ஒரு முதலாவது பிளேயர் அல்ல அவருக்கு. சரியோ, ஓகே. இப்ப 11வது கேள்வி பாருங்க. உலக சுற்றுலா தினம் யாது? செப்டம்பர் 27. செப்டம்பர் 27. நான் உங்களுக்கு அன்றைக்கு இந்த முக்கியமான தினங்கள் சொன்னேன். மார்ச் மாசத்தை தந்தேன், ஏப்ரல் தந்தேன். செப்டம்பர் முக்கியமான நாட்களை கொஞ்சம் எழுதுங்க. செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினம். செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினம். செப்டம்பர் 15 சர்வதேச ஜனநாயக தினம். செப்டம்பர் 15 வந்து சர்வதேச ஜனநாயக தினம். செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம். செப்டம்பர் 21 உலக சமாதான தினம்.
செப்டம்பர் 21 உலக சமாதான தினம். செப்டம்பர் 30 சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம். செப்டம்பர் 30 சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம். பாடாளிகளே பாருங்க, தேசிய ராணுவ தினம் அனுஷ்டிக்கப்படுவது எப்போது? அக்டோபர் 10. அக்டோபர் 10. ஓகே, இது தேசிய ராணுவ தினம் அக்டோபர் 10 கொண்டாடப்படுறது. இப்ப புதுசா அண்மையில அறிவிச்சிருக்காங்க இலங்கையர் தினம் சொல்லி ஒரு தினத்தை நம்ம கொண்டாடுவோம் சொல்லி. அக்டோபர் 13. அக்டோபர் 23 இலங்கையர் தினம். அது இலங்கையை வாழ்ந்த எல்லா மக்களும் அது கொண்டாடுறது. அப்படி அப்ப அந்த சிங்கள தமிழ் புது வருடத்தை வேறையாகவும் முஸ்லீம் அவங்க நோவு பெருநாள் வேறையா கொண்டாடுறது இல்லாம இந்த ஒரு நாளை எல்லா இலங்கையிலையும் எல்லா மக்களும் கொண்டாடுற ஒரு தேசிய உணர்வு கொண்டு உருவாக்கணும் என்ற ரீதியில கொண்டு வரப்பட்ட இடம் இது. அடுத்தது தேசிய துக்க தினம். இந்த வருடம் தேசிய துக்க தினமும் ஒரு தினத்தை அறிவிச்சிருந்தாங்க. அது எப்ப தெரியுமோ? ஏப்ரல் 26 தேசிய துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? இறப்பும் காரணமா. ஓகே. அதே போல தேசிய பாதுகாப்பு தினம் எப்படி தெரியுமா? நவம்பர் 26. டிசம்பர் 26 சுனாமி அதை அடிப்படையாக கொண்டு டிசம்பர் 26 தேசிய பாதுகாப்பு தினம் அனுஷ்டிக்கிறது. இலங்கையர் தினம் அக்டோபர் 23. ராணுவ தினம் அக்டோபர் 10. ராணுவ தினம் அக்டோபர் 10. 13வது கேள்வி, அது சில பிரச்சனை உண்டு. சொன்னா கேள்வி வர எப்படி சொன்னா, சபாநாயகரின் செயலாளர் இல்ல சரிங்க அது சபாநாயகரின் செயலாளர் யாரின் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்தல் வேண்டும்? சபாநாயகரின் செயலாளர் யாரின் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்தல் வேண்டும்? அது யார முன்னிலையில சத்திய பிரமாணம் செய்தல் வேண்டும் என்று தெரியுமோ? சபாநாயகர் செயலாளர், ஜனாதிபதி செயலாளர். இல்ல, சபாநாயகர் செயலாளர் யார முன்னிலையில சத்திய பிரமாணம் செய்யற? சபாநாயகர் முன்னிலையில சத்திய பிரமாணம் செய்யணும். சபாநாயகர் முன்னிலையில சத்திய பிரமாணம். அது என்ன சொல்ற ஃபார்மேட் எப்படி வரும்னு சொன்னா, பொதுவா ஒரு ஜனாதிபதி ஒருத்தர் ஒரு புதுசா நியமிக்க போகுது. அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதிய பதவி ஏற்றதோட அவருடைய செயலாளரை நியமிப்பார். முதலாவது அவருடைய செயலாளர் யாருன்னு சொல்லி அவர் நியமிப்பாரு. அதன் பிறகு ஜனாதிபதியின் செயலாளர் தான் முடிவு பண்ணுவாரு ஒவ்வொரு அமைச்சின் செயலாளர் யாரு இத ஜனாதிபதியின் செயலாளர் சேர்ந்துதான் முடிவெடுப்பாங்க. அப்ப முடிவெடுத்து இவங்களுக்கு தான் கொடுக்கறதுன்றத முடிவு செய்யறது ஜனாதிபதியின் செயலாளர் அல்லது ஜனாதிபதி. அவங்க அந்த இதைத்தான் கொடுப்பாங்க. எதை கொடுப்பாங்க? அப்பாயின்மெண்ட் தான் கொடுப்பாங்க. அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்குறார்கள் தான் ஜனாதிபதி. ஆனா அவங்க சத்திய பிரமாணம் எங்க போயிட்டு செய்வாங்கன்னு சொன்னா, இவங்க எடுத்தா அவங்களோட ஆபீஸுக்கு போயிட்டு பார்லிமெண்ட்ல தான் அவங்க சத்திய பிரமாணத்தை தெரிவிப்பாங்க சபாநாயகர் முன்னிலையில.
அப்ப சபாநாயகரின் முன்னிலையில தான் அவங்க சத்திய பிரமாணம் செய்வாங்க. இப்ப இலங்கையில காணப்படுற சபாநாயகர் யாரு? ஜெகத் விக்ரமரத்ன இப்ப இலங்கையில காணப்படுற சபாநாயகர். பிரதி சபாநாயகர் வந்து ரிஸ்விசாலி பிரதி சபாநாயகர் ஆகிறாரு. இப்ப இலங்கை பாராளுமன்றத்துல செயலாளர் நாயகம் யாரு? துஷானி ரோகணதீர. அண்மையில் இருந்த சார் சபாநாயகருக்கு அந்த பட்ட பேரால நியமனம் ரத்து செய்யப்பட்டு. ஓம் ஓம் ஓம். அவரோட பேர் யாரும் தெரியுமோ? அசோகன் அல்ல. தேங்க்யூ கேள்விங்க. அசோகர் அன்வர்ல. எதுக்கு ரிஸ்விசாலி. 28ஆம் ஆண்டு யாசின் படி முதலாவது சபாநாயகர் யார் சார்? 78 72 78 ஆனந்த மிஸ்டர் ஆர்வி. 78 ஆனந்த மிஸ்டர் ஆர்வி. 72 வந்து ஸ்டான்லி என்று ஆனந்த திஸ்ஸா அல்விசா. 78ஆம் ஆண்டு ஆனந்த திஸ்ஸா அல்வி. ஸ்டான்லி திலகரத்ன 72ஆம் ஆண்டு. 72 ஸ்டான்லி திலகரத்ன. ஓகே. பதினாலாவது கேள்வியை பாருங்க. இலங்கை தரை பிரதேசத்தின் மொத்த நீளம் யாது? அதாவது நம்ம கடைசி கிளாஸ்ல பார்த்தோம் இலங்கையில நீளம் 1340. 1340 கிலோமீட்டர். அது வந்து கடற்கரையினுடைய நீளம். அதாவது கடற்கரை நீளத்தை பார்க்கறதுக்குள்ள கரையோர பகுதியின் நீளம் வந்து 1340 கிலோமீட்டர். அது வந்து பரப்பளவு. அது பரப்பளவு இப்ப மாத்திட்டாங்க. 62 இப்ப நீங்க சொல்றது பரப்பளவு. கேள்வி வந்து நீளம் 433 கிலோமீட்டர். 433 கிலோமீட்டர் தான் இலங்கையில நீளம். ஆழம் வந்து 41 கிலோமீட்டர். கரையோர பிரதேசம் சொல்லும் போது ஓகே 1340. இலங்கை கரையோர பிரதேசத்துல நீளம் என்னன்னு சொல்லி கேட்டா ஓகே 1340 கிலோமீட்டர் சரியான பதில். ஆனா இது தரை பிரதேசத்துல மொத்தம் சொல்ல இலங்கையில வடக்கு கிழக்கு ஆகிற நீளம் என்னதான் அவன் கேள்வி. அப்ப வடக்கு கிழக்கு ஆகிற நீளம் வந்து வடக்கு தெற்கு ஆகிற நீளம் 433 கிலோமீட்டர். சரியோ? இப்ப இலங்கையினுடைய இந்த கடைசி நான் கேட்கிறது இந்த 2024 ரிப்போர்ட் படி இலங்கையினுடைய சனத்தொகை எவ்வளவு ரிப்போர்ட் சொன்னா இது கேட்கிறேன். சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட். சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் படி 21.9. சரியா? சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்டின் படி இலங்கையுடைய சனத்தொகை 21.9 மில்லியன் மக்கள். ஆனா இலங்கையில வெளியிடப்பட்ட குடிசன மதிப்பீடு இருக்குது இந்த சென்சஸ் ரிப்போர்ட். அந்த அடிப்படையில இலங்கையுடைய சனத்தை அவங்க கொடுத்தது 21.7 மில்லியன். இந்த 2 சில வித்தியாசம் இருக்குது. அதுல 21 முதல்ல 6 குடும்பங்களுக்கு இருந்தாலும் 21 வச்சு இல்லையா? ஓகே 7 தான் 22.7 தான். பொது 25.7 சொல்றது தப்பு இல்லை, பிழை இல்லை. நான் 300 நம்பரை பார்க்கலாம். சரியா? எட்டு கொடுத்தாலும் பிழை இல்லை. நம்ம அந்த டீடைல்ஸ் அந்த தரவுதல் ரிப்போர்ட் நம்ம கொடுக்கறது 21.7 கொடுக்கறது நல்லது. நம்ம இப்ப இது சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் படி பார்க்க போக 21.9 மில்லியன்.
அதே போல நீங்க இப்போ ஒரு எக்ஸாம் போக நான் சொல்லிதான் இருக்கிறேன். என்னன்னு சொன்னா அந்த டைம் தற்போதைய இலங்கையுடைய சனத்தொகை என்னன்றதையும் ஒரு தடவை கூகுள் சர்ச் பண்ணிட்டு போகுங்க. அந்த டைம்லயும் ஒரு எக்ஸாம் போகும்போது இப்ப சொல்லியாது வேணும் இல்லை, நீங்க எப்ப எக்ஸாம் போவீங்களோ அந்த டைம்ல இப்ப நீங்க குடித்தன மதிப்பீடு அது தெரிஞ்சுக்கணும். அதே போல சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் சனத்தொகை தெரிஞ்சுக்கணும். அதே போல இப்ப தற்போதைய சனத்தொகை எவ்வளோன்றதையும் தெரிஞ்சுட்டு தான் அந்த எக்ஸாமுக்கு நீங்க போறது நல்லது. சரியா? இலங்கை சனத்தொகை அடர்த்தி வந்து சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் படி சனத்தொகை அடர்த்தி வந்து 352 பேர், 352 நபர். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 352 நபர் வீடு. சரி, 15வது கேள்வி பாருங்க. இலங்கை முதலாவது தொலைக்காட்சி அலைவரிசை அது ITN. அது 1979 அதாவது சொல்வது ஐடி, அதாவது இண்டிபெண்டன்ட் டெலிவிஷன் நெட்வொர்க் குரூப் வாங்கி கூப்பிட்டு ஓகே. அது நம்ம பேரா கொடுக்கும்போது ஐடி என்று சொல்லி கொடுப்போம். சரியா? அப்ப ஐடிஎன் வந்து 1979 ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல வானொலி அலைவரிசை வந்து 1925 அது வந்து ரேடியோ சிலோன்னு சொல்லுவாங்க. ரேடியோ கொழும்புன்னு சொல்றது. ரேடியோ சிலோன்னு ஒரு நல்ல பேராகும். 1925 ரேடியோ சிலோ. ஐடிஎன் வந்து 1979. வேகமாக நம்ம போவோம். 16வது கேள்வி. உடரஞ்சாம் மடம் எந்த பிரதேசத்தின் தொல்பொருள் இடமாக கேட்டால் அது வந்து இருக்கிற எந்த மாவட்டத்துல? ரத்தினபுரி மாவட்டத்துல உடரஞ்சாம் மடம் இருக்குது. சிங்கராஜ வனத்தை கொஞ்சம் அண்மிச்ச ஒரு பகுதியில இருக்கிறது. சரியோ? உடரஞ்சா மடம் என்னன்னு தெரியுமோ? என்ன தொல்பொருள் அது? மயான பூமி சம்பந்தப்பட்ட ஒரு இடம். வரலாற்று வெரி குட். வரலாற்று முற்பட்ட காலமே அது. உடரஞ்சா மடம் இன்பம் கட்டுவ வந்து மயான பூமி. இதுவும் மயான பூமி தானே உடரஞ்சா மடமையும். உடரஞ்சா மடமையும் மயான பூமி தான். இன்பம் கட்டுவையும் மயான பூமி தான். எது வந்து கல்லறை மயான பூமின்னு சொல்லுவாங்க. இன்பம் கட்டுவை அதாவது மக்கள் அஸ்தியதான் வச்சுக்கிறேன் இன்பம் கட்டுவையில. சரி, அப்ப இந்த ரத்னபுரி மாவட்டம் நம்ம கடைசியா பார்த்தா அது 9 மாவட்டங்களை எல்லையாக கொண்ட ஒரு மாவட்டம் தான் ரத்னபுரி மாவட்டம் தான். சரி, ஓகே. 17வது கேள்வி பாருங்க. இலங்கையின் மிகவும் உயர்ந்த மிகவும் குறைந்த சனத்துறை கொண்ட மாவட்டங்கள், அதாவது சனத்துறை அடிப்படையில மிக உயரிய சனத்துறை கொண்ட மாவட்டங்கள், மிகவும் சனத்துறை குறைந்த மாவட்டம் வந்து சனத்துறை கூடிய மாவட்டம். சனத்துறை குறைந்த மாவட்டம் வந்து முல்லைத்தீவு. ஓகே. அப்ப இந்த சனத்துறை கணக்கெடுப்பு பொறுத்த வரைக்கும் இலங்கையில முதல் தடவையா சனத்துறை கணக்கெடுப்பு வந்து 1871 மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு இந்த 2024 மேற்கொள்ளப்பட்ட சனத்துறை கணக்கெடுப்பு வந்து 17வது சனத்துறை கணக்கெடுப்பு. பொதுவா 10 வருடங்களுக்கு ஒரு தடவை சனத்துறை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படுறது. சில சிக்கல்களால அது காலங்கள் கொஞ்சம் மாறுபடும். அந்த அடிப்படையில தான் இலங்கையில சனத்தொகை 21.76 மில்லியன் அறிவிச்சிருந்தாங்க. 18வது கேள்வி பாருங்க. இலங்கையின் வருமான துறைகளை தருது. அதாவது இலங்கையில என்னென்ன துறைகள் முக்கியமான துறைகள் என்ன சொன்னால், சேவைத்துறை, அடுத்தது விவசாயத்துறை, அடுத்தது கைத்தொழில்துறை. ஒன்று சேவைத்துறை, அடுத்தது விவசாயத்துறை, அடுத்தது கைத்தொழில் துறை. இதுல சேவைத்துறையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில 48.8% மக்கள் சேவைத்துறையை அடிப்படையா இருக்கிறாங்க. 48% தெரிஞ்ச ஓடர்படி எழுதிக்கோங்க. எம்சி இருக்குவாங்க வாய்ப்பு இது கூடுதலா இருக்கிறாங்க. ஓடர் தர சொல்லுவாங்க. சேவைத்துறையில சேவைத்துறை கைத்தொழில் துறைகளை மாற்றி போடுறது வாய்ப்பு இருக்குது. சேவைத்துறையில 47 விலங்கல்ல 57%. இது நான் தாரத உங்களுக்கு 2024 சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட். கேள்வி எப்பயும் சென்ட்ரல் பேங்க் அடிப்படையில உங்களுக்கு கேள்வி வரும். ஆகவே நீங்க சென்ட்ரல் பேங்க் பார்த்துருக்கோம் நல்லது. சேவைத்துறை வந்து 48.8%.
48.8%, சேவைத்துறை. விவசாயத்துறை 25.7%, 25.7% விவசாயத்துறை. அது கைத்தொழில் துறை வந்து 25.5%, 25.5% வந்து கைத்தொழில் துறை. இது இல்லாமல் இலங்கைக்கு வருமானம் கிடைக்கிற துறைகள் இருக்குது. என்னது ஒன்று ஏற்றுமதி துறை. இது வந்து இந்த கைத்தொழில தான் வரும். இந்த வருமானம் சொல்லும்போது இந்த ஏற்றுமதியை அடிப்படையாக கூட இலங்கைக்கு வருமானங்கள் வரும். அதே போல இந்த பணம் அனுப்புதல்கள், வெளிநாட்டுல இந்த பணம் அனுப்புது, நான் சொல்ல டாலர் வரது, இந்த பணம் அது மூலமா இலங்கைக்கு வந்து அன்னிக்கான பணங்கள் வர துறைகளை மேலதிகமா இதோட ஜாயின் பண்ணுங்க. அது மேலதிகமா இல்லைங்க. ஓகே, சரி. 19வது கேள்வி பாருங்க. இலங்கையில் சமைப்புக்காக பயன்படுத்தப்படும் எரிவாயு யாது? எல்பி கேஸ், அதாவது திரவ பெட்ரோலிய வாயு. வெரி குட். அப்ப இந்த திரவ பெட்ரோலிய வாயுல என்ன அந்த மூலப்பொருட்கள் அடங்கி இருக்குது? ஒன்று. முதலாவது கேள்விக்குரிய பதில் வந்து எல்பிஜி, திரவ பெட்ரோலிய வாயு, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். தெரியும், அது எல்பிஜி விரிவாக்கும். தெரியும். அதுல இருக்கிற மூலங்கள் சொல்லும்போது ஒன்று வந்து புறப்பேன், அடுத்தது பியூட்டேன். 20வது கேள்வி பாருங்க. சரியான மழை, ரொம்ப வேகமாவே போவேன் உறவரும் பேச்சு. 20வது கேள்வி பாருங்க. 1948 தொடக்கம் 1978 கால பகுதியில் குறைந்த காலம் பிரதமர் பதவி வகித்தவரது பெயர் யாது? அதாவது காலத்துல குறைஞ்ச அளவு காலம் யாரு பதவி வகிக்கிறாரு? ஜனநாயக வந்து யாரு? கேள்வி நல்லா செய்யும். பிரதமர் பதவி சரியோ? அப்ப அங்க ஜேஆர் ஜெயவர்தன வந்து அதுக்குள்ள வர மாட்டேன். என்னன்னா டட்லி சேனாநாயக்கு தான் வருவார். டட்லி சேனாநாயக்கு நம்ம அன்னைக்கு படிக்கும்போது பார்த்தோம், அவர் வந்து 3 தடவைகள் வந்து பிரதமர் பதவி வகிக்கிறார் சொல்லி. அதுல 3 தடவையில இந்த 1960ஆம் ஆண்டு அதுல வந்து 2 தடவை பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது. 1960ஆம் ஆண்டு ஒன்று வந்து 1960 மார்ச்ல, அடுத்தது 1960 ஜூலைல. அப்ப அந்த டைம்ல இந்த வந்து டட்லி சேனாநாயக்கு அவர் வந்து 4 மாதங்கள் தான் பிரதமர் பதவி வகித்தார். அந்த டைம்ல 4 மாதங்கள். 1948 இருந்து 78 வரைக்கும் சொன்னா அது ஜனநாயக வராதது. ஏன்னா பண்டாரநாயக்கா இறந்ததுக்கு பிறகு இவர் தான் வந்தாரு தற்காலிகமா. சரி, அவரோட காலம் எவ்வளவு? 5 மாதம். அவர் 5 மாதம். 4 மாதம் டட்லி சேனாநாயக்கு. சரியா? அதே போல குறைந்த அளவு காலம் ஜனாதிபதி பதவி வகித்தவர் யாரு? டிபி விஜயதுங்க. அவர் தான் குறைஞ்ச அளவு காலம் இருந்தாரு. டிபி விஜயதுங்க. அவர் இந்த 1.5 வருடம். அதிக அளவு காலம் பிரதமர் பதவி வகித்தது யாருன்னு கேட்டா ரணசிங்க பிரேமதாஸ். ரணசிங்க பிரேமதாஸ் தான் அதிக அளவு காலம் பிரதமர் பதவி வகித்தவர். ரணசிங்க பிரேமதாச வரும் கொஞ்சம் சர்ச் பண்றீங்களா? கொஞ்சம் யார் சரி ஒரு அவரோட காலம் எவ்வளவு? ரணசிங்க பிரேமதாசோட ரணில் விக்ரமசிங்க வந்து அதிக அளவு தடவை பிரதமர் பதவி வகித்தவர். ஸ்ரீமா பண்டாரநாயக்கு இல்லை. ஸ்ரீமா பண்டாரநாயக்கு டோட்டல் பார்த்தா 3 தடவை தான்.
அதிக அளவு தடவை ரணில் விக்ரமசிங்க 5 தடவை இருக்கிறாரு பிரதமரா. காலப்பகுதி இது இவங்க தானே ரணசிங்க பிரேமதாசன் தொடர்ச்சியா இருந்தாரு. 10 வருடம் இருந்தார் அவரு. விலங்கல்ல 78 தொடக்கம் 89 வரை. அது வந்து ரணசிங்க பிரேமதாசன் இருந்த காலம். தொடர்ச்சியா அவர் பிரதமர் பதவி மிக காலம் வகித்தார். ஆனா ரணசிங்க பிரேமதாசன் அதிக அளவு காலம் பிரதமர் பதவி வகித்தவர். அதிக அளவு தடவை பிரதமர் பதவி வகித்தவர் யாருன்னு கேட்டா அது ரணில் விக்ரமசிங்க. அதிக அளவு காலகட்டத்தில் எத்தனை தடவை இருந்தாலும் அத்தனை தடவையும் கூட்டி பாக்குறது நாங்க பதில் சொல்றது தொடர்ச்சியா இருந்ததும் பார்க்கணும். டோட்டல்ல பார்த்தா சீமா பண்டாரநாயக்கா. டோட்டல் பண்ணும்போது சீமா பண்டாரநாயக்கா இருந்த எல்லாமே பூர்ணமா இருந்தது. 21வது கேள்வி A6 பாதையின் ஆரம்ப நன்றி சேனாநாயக்கர். உரிய காலம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சொல்லி இல்ல மாமா அது வந்து சந்திரிகா அதிக காலம் சந்திரிகா பண்டாரநாயக்கர். 21வது கேள்வி பாருங்க. A6 பாதையின் ஆரம்ப இடமும் முடிவடையும் இடத்தையும் தருக. அம்பேபூர் சைடு வந்து பிங்கு. A6 பாதையில ஆரம்ப இடம் அம்பேபூர், எண்டிங் சைடு வந்து பிங்கு பண்ணி. A9 ரோட் உங்களுக்கு தெரிஞ்சீங்க. A9 ரோட் தெரிஞ்சது தானே. A9 ரோட் எங்க கண்டியில இருந்து யாழ்ப்பாணம். ஓகே. A1 வந்து கொழும்பு டு கேண்டி. A1 வந்து கொழும்பு டு கேண்டி. அதே போல A2 வந்து கொழும்புல இருந்து வெள்ளவாய் தென் பகுதியை நோக்கி போகுது. வெள்ளவாய் வரைக்கும் போகுது. A2 கொழும்பு டு வெள்ளவாய். இருபத்தி கேள்வி பாருங்க. குறுகிய நிலமும் கூர்ண நிலமும் சொல்ல முடியுமா சார் ரோட்ல? நீங்க ஏ ரோட்லயா சொல்றீங்க? எனக்கு அது சரியா தெரியல, கொஞ்சம் பார்த்துதான் சொல்லணும். விளங்கல. கொல்லுப்பிட்டி டு ஜெயவர்தனபுரையோ? அது எந்த ரோட்டு தெரியுமா? A0. குறுகிய ரோட்டா குறுக்கியது A0 எந்த இடம்? கொல்லுப்பிட்டி டு ஜெயவர்தனபுரம். ஓகே. இது வந்து குறுகிய பாதையா 7 கிலோமீட்டர். ஓகே, தேங்க்யூ. 22வது கேள்வி பாருங்க. உலகில் பிறப்பின் போது அதிக அளவு காலம் ஆயுள் எதிர்பார்ப்பு கொண்டு நாடு எது? ஜப்பான்ல. இப்ப வந்து மொனாக்கோ. அதான் இப்ப, அதாவது கண்ட்ரி ஆஃப் யூரோப்ல இல்ல ஒரு நாடு தான் அது மொனாக்கோன்னு சொல்றேன். இப்ப அந்த நாடு தான் அதிக அளவு எதிர்பார்ப்பு. கிட்டத்தட்ட 87 வருடங்கள் எதிர்பார்ப்பு. பிறப்பின் போது ஆயுள் எதிர்பார்ப்பு 87 வருடங்கள் வரும். சார் மொனாக்கோ யூரோப் நாடு மொனாக்கோ. விலங்கல்ல. 21க்கு பதில் வந்து அம்பே புஸ்த தொடக்கம் திருகோணமலை. ஜப்பான்ல சார் 90 வேண்டாம் சார். இல்ல, இப்ப குறைவல்ல. இப்ப 85 நம்ம வருது ஜப்பான்ல. மொனாக்கோ. அதே அதிக அளவு முதியவர்கள் சொல்லும் போது இப்ப தென்கொரியால இருக்கிறாங்க.
இது வந்து கேள்வி வந்து சொல்றது ஆயுள் எதிர்பார்ப்பு தானே, பிறகு ஆயுள் எதிர்பார்ப்புன்னு சொல்லும் போது மொனாக்கோ வரும். அதுல வந்து அவர் சொன்னதுல என்னது அந்த அதிக அளவு முதியோர் கொண்டது அந்த கல்வி நான் கேட்கறத பண்ணது இப்ப அது வந்து தென்கொரியால போட்டிருக்கு சார். ஆனா நெட்ல இருந்து சர்ச் பண்ணாலும் ஜப்பான் தான் வந்து கொண்டிருக்கு 90%. ஓகே, நம்ம அதுக்கு இப்படி செஞ்சா சரி. அது சம்பந்தமான சோர்ஸ் தானே, சோர்ஸ் நம்ம தேடி பார்ப்போம். அப்ப அந்த சோர்ஸ் அடிப்படையில யார் வருதோ நம்ம அதை இருந்து அதுல இது கிளாஸ் முடிஞ்சதோட நம்ம சர்ச் பண்ணி குரூப்ல போட்டுடுவோம். இந்த கேள்விக்குரிய பதில் ஓகே மொனாக்கோ. அவங்க கேட்ட கேள்வி வேற இப்ப போகுது. அதிக அளவு முதியவர்கள் எங்க இருக்கிறது தானே. அப்ப அது நம்ம ஒரு தடவை இது புரிஞ்ச சோர்ஸ் அடிப்படையாக கொண்டு நம்ம பார்ப்போம். இப்ப 23வது கேள்விக்கு நம்ம போவோம். நமக்கு டைம் ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறோம். பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஷேக் ஹசீனாவின் நாடு எது? பங்களாதேஷ். இப்ப கடைசி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க அவங்களோட கட்சி என்னன்னு கேட்டிருந்தாங்க. கட்சி வந்து அவாமி லீக் கட்சி அவங்க. இப்ப அவங்களோட நாடு எதுன்னு கேட்டா பங்களாதேஷ். அவாமி லீக் கட்சி. சரியோ? இப்ப அவர் வந்து பதவி நீக்கப்பட்டவர். இப்ப அந்த நாடுல பொறுப்பை எடுத்து இப்ப இடைக்காலத்துக்கு தலைவர் அந்த வகித்துக் கொண்டிருக்கிறவர் யாரு தெரியுமா? முகமது யூனுஸ் சொல்லும் போது இந்த கிராமீண் வங்கி, இந்த ஏழைகளுக்கான வரிய வங்கி முறை ஆரம்பித்து செய்தவர். அதே போல சமாதான தெரியும் முகமது யூனுஸ். 24வது கேள்வியை பாருங்க. இலங்கையில் அதிக அளவு ஏற்றுமதி வருமானத்தை ஈட்டி தரும் பொருள் எது? தெரியல வந்து முதல் தானே சார் கூடிய திருப்பி பைசா ஆறுதானே சார். அந்த உள்நாட்டு உற்பத்தியில வந்து 24 23% இருக்குது. 25% நீங்க எதுல பாத்தீங்க இந்த சோர்ஸ்? எதுல பாத்தீங்க இந்த வீடு? இது சார் பேப்பர்ல அந்த வரி அறிமுகப்படுத்தினாங்க. அமெரிக்காவில இருந்து அமெரிக்கா அந்த ஒரு வரி பிரச்சனை வந்தது. அந்த டைம்ல நிறைய வந்து வந்து இந்த ஆர்டிக்கல் எல்லாம் அமெரிக்காவுக்கு அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுறது மொத்த உற்பத்தி. சரி, என்ன பொறுத்த வரைக்கும் தேயிலை தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு எந்த சோர்ஸ நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் அனுப்புவேன் குரூப்ல. ஆடையும் நீங்க மார்க் பண்ணி கொள்ளுங்க. நான் எடுத்த சோர்ஸிக்கு தானே அந்த அடிப்படையில தேயிலைக்கு தான் அதிக அளவு பணம் வந்து இலங்கைக்கு வந்திருக்குது ஏற்றுமதி மூலமாக. சரி, ஆடைக்கு 2வது கட்டணம் கூடுதலான பணம் வந்திருக்குது. அடுத்த இன்னொரு விஷயம் இருக்குது. இலங்கைக்கு அதிக அளவு டாலர் வாரதும் அமெரிக்கால இருந்து தான். அப்ப அமெரிக்காவுக்கு ஆடை தான் அதிக அளவு போயும் இருக்குது. அதே அமெரிக்கா அதே போல யூரோப் கண்ட்ரிஸ்ல ஆடைகள் மிச்சமே ஏற்றுமதி செய்யப்படுறது. அப்ப அதிக அளவு வருமானங்களும் வந்து அமெரிக்கால வாரது இலங்கைக்கு கேட்டா அமெரிக்கா தான். உண்மை இருக்கலாம். வரி சம்பந்தமான நியூஸ்ல நான் வாசிச்சேன் சார். அதிக வருமானம் பெற்ற ஆடைத்துறைக்கு இவ்வளவு வீத வரி விதித்தார் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு போட்டு எல்லாருமே மார்க் பண்ணிடுவீங்க. 24வது கேள்வி கொஞ்சம் நான் பாப்போம். கண்டிப்பா நான் கிளாஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். கிளாஸ் பண்ணி முடியறதோட நான் போனேன். சரியா? நம்ம கொஞ்சம் செக் பண்ணுவோம். நான் எடுத்த தரவு பிள்ளையா இருக்கலாம் அல்லது நீங்க பார்த்த தரவு பிள்ளையா எது தெரியல பார்த்துருவோம் தடவை. 25வது கேள்வி. கொழும்பில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது ரயில் சேவை முடிவடையும் இடம் வந்து அம்பேபுஸ்தேல தான் அந்த கொழும்புல ஆரம்பிக்கப்பட்ட ரயில் சேவை முடிவடையில 54 கிலோமீட்டர். இது 1864ஆம் ஆண்டு.
அப்ப இதுல வந்து இலங்கைக்கு வந்து இந்த புகையிரத பாதைகளை உருவாக்குறதுல முன்னின்று செயற்பட்டவர் யாரு தெரியுமா? ஆளுநர் எட்வர்ட் பான்ஸ். எட்வர்ட் பான்ஸ் வந்து பெருந்தெடுக்கல் அப்படின்னு பாதைகள். ஓகே, ஹென்றி ஜோர்ஜ் வார்ட், ஹென்றி வார்ட்னாலும் சரி, ஹென்றி ஜோர்ஜ் வார்ட்னாலும் சரி, அவர் தான் இந்த புகையிரத பாதைகள் இதை ஆரம்பம் செய்தவர. 26வது கேள்வி பாருங்க. 20 வருடங்கள் இலங்கையில் சிறைபிடிக்கப்பட்ட பிரித்தானியனது பெயர் யாது? என்னன்னு சொன்னா கேள்வி 20 வருடங்கள் தான் வந்திருக்குது தெரியும். ஆனா உண்மையாவே அவர் சிறைபிடிக்கப்பட்டது 19 வருடங்கள் தான். ஆனா சில அந்த மூலாதாரங்கள்ல 20 வருடங்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனாலதான் அது 20 வருடங்கள் என்ற ரீதியில பார்க்கப்படுது. ஆனா உண்மையாவே இந்த வரலாற்று சரியான தகவல் படி 19 தான் இருக்குது. 20ன்னு சொல்றதும் ஓகே. என்னது ஒரு ஆர்டிக்கல்ல 20 வருடங்கள் இருக்கிறது. ஆக 20 வருடங்கள் என்ற ரீதியில வந்து சிறைபிடிக்கப்பட்ட பிரித்தானிய ராபர்ட் நோக்ஸ். அவர் எழுதிய முக்கியமான அந்த அறிக்கை, இப்ப இலங்கையில் அவர் வாழ்ந்து அவர் எழுதிய முக்கியமான ஒரு அறிக்கை தான் and historical relation of the island Ceylon. And historical சொல்ற HIS TORICAL and historical relation of the island Ceylon. ரிலேஷன் ஆஃப் த ஐலண்ட் சிலோன். அது இவர் எழுதிய முக்கியமான அறிக்கை. அப்ப இதுல வந்து அவர் இலங்கையில வந்து வாழ்ந்த காலப்பகுதியில அவர் செஞ்ச அவர் விடயங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து ஒரு தொகுப்பு எழுதிய இலங்கையில காணப்பட்ட வழிமுறைகள் வந்து முக்கியமா எல்லாத்தையும் அவர் எழுதியிருக்கிறார்கள் நூல்ல. ராபர்ட் நோக்ஸ். எதுல பேரு? அவரோட பேரா புத்தக இதுல அறிக்கையில பேரும்? அவரோட பேர் வந்து ராபர்ட் நோக்ஸ். அவரோட உண்மையா இலங்கைக்கு வந்த ஆள் இல்ல. அவரும் அவரோட தந்தையும் வந்து வந்தது ஈரானுக்கு போறதுக்கு. அது சூறாவளில நம்ம அடிப்பட்டு அவங்க இலங்கைக்கு வந்து சேர்ந்தது. அதுக்கப்புறம் இலங்கைக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அவரை வந்து சிறைபிடிச்சு வச்சுட்டாங்க. சிறைபிடிச்சு வச்சதுக்கு அப்புறம் அவரோட தந்தை இங்கேயே மலேரியா நோய் வந்து அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து நம்மளோட உள்ளாந்த ஹெல்ப்போட மன்னார்ல இருந்து அப்படியே தப்பி போயிட்டாரு அவரோட நாட்டுக்கு. 27வது கேள்வி பாருங்க. சொல்லுங்கல்ல. சிறை பிடிச்சது 2ஆம் ராஜசிங்கனா? சிறை பிடிச்சு அந்த டைம்ல வச்சிருந்தது வந்து 2ஆம் ராஜசிங்கன். ஓகே, அப்படியே ஒரு நிமிஷம். சரி, அப்ப அடுத்த கேள்வி பாருங்க. 27. தெற்காசியாவின் அதிக வேக 200 மீட்டர் ஓட்ட வீரர் யாருன்னு சொன்னா இலங்கைக்கு பொதுவாக தெற்காசியா, அதாவது அவரை 200 மீட்டர் வந்து தெற்காசியாவின் அதிவேகமான மனிதர் அப்படின்னு அவருக்கு சொல்றது. தெற்காசியாவின் அதிக வேகமான மனிதர் அவரை சொல்றது. அவரோட பேர் வந்து யுப்புன் அபேகோன். அவர் கிட்டத்தட்ட 200 மீட்டர் அவர் வந்து 20 செகண்ட் ஓடுகிறாரு. 20.375. அந்த எத்தடி தெரிஞ்ச ஆளுக்கு தெரியும். அது 20 செகண்ட்ல ஓடுறது எவ்வளவு கஷ்டமான வேலை. ஹுசைன் போன்ற பத்தி சொல்லவே வேணுமா? இலங்கையர் அவர். யுப்புன் அபேகோன் இப்ப இலங்கையில ஓடிக்கொண்டிருக்கிறார். இவர் இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஈவென்ட் 100 மீட்டர்ல ஃபர்ஸ்ட் அடிச்சாரு. சரியோ? இந்த சொல்லுங்கல்ல 20 செகண்ட்ல 200 மீட்டரோ
அது பேரோட சொல்றது திரும்ப யுபோன் அபேகோன். யுபோன் அபேகோன். அப்ப ஆசிய இளையோருக்கான இப்ப சவுதி அரேபியால ஒரு போட்டி நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. ஆசிய இளையோருக்கான போட்டி நிகழ்ச்சி அத்லெட்டிக் மீட் நடந்துச்சு. அதுல 800 மீட்டர்ல தங்கம் வென்றவங்க யாரு? தருசி அபேசிகா. அதே போல இதுக்கு 2022ஆம் ஆண்டு வந்து இந்த 800 மீட்டர்ல போன ஏசியன் கேம்ஸ்ல அது தருசி கர்மாரத்ன. ஓகே, அதான் தருசி கர்மாரத்ன அது ஏசியன் கேம்ஸ்ல அடிச்சது. இந்த 2025ஆம் ஆண்டு ஆசிய இளையோருக்கான அந்த போட்டி நிகழ்ச்சியில வந்து 800 மீட்டர் தங்கம் வென்றது வந்து தருசி அபேசி. அவளோட சரியான பேர் வந்து தருசி அபேசேகரா தான். அந்த பேப்பர்ல இருந்து எல்லாத்துலயுமே அவரோட பேர் வந்து தருசி அபேசிகா அப்படிதான் பேர் வந்தது. பொதுவா அப்படியே தான் இப்ப நம்மளும் பார்த்துட்டீங்கிறோம். சரி, ஓகே. 28வது கேள்வியை பாருங்க. இலங்கைக்கு அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருகை தந்த மாதம் அல்லது பொதுவாக வருகை தார மாதம் எதுன்னு கேட்டா டிசம்பர். பொதுவா இலங்கைக்கு டிசம்பர் மாதத்துல அதிக அளவான சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கைக்கு வருகை தருவாங்க. இந்த வருடம் 2025ஆம் வருடம் இலக்கிடப்பட்ட மொத்த சுற்றுலா பயணிகள் வந்து 3 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கையால வந்து என்னன்னு சொன்னா இலக்கிடப்பட்டிருக்குது. அதுல இதுவரைக்கும் 1.3 மில்லியன், அதாவது 13 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள்கள் வந்து இலங்கைக்கு இப்ப வருகை தந்திருக்கிறாங்க. 3 மில்லியன் சொல்றது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஆனா சாதாரணமா டிசம்பர் மாதம் கூட வரலாம். 3 மில்லியனை தாண்டணும்னு எனக்கு நம்பிக்கை. இருந்தாலும் ஒரு 25 லட்சத்தை தாண்டுவாங்கன்ற மாதிரி நம்பிக்கை இருக்குது. போன முறை 21 லட்சம் வந்து போட்டாங்க இலங்கை, 20 லட்சம் சுத்தம் இலங்கைக்கு வந்து சுற்றுலா பயணிகள். இந்த முறை 25 லட்சம் கிட்ட வர்றது வாய்ப்பு இருக்காங்க. சும்மா நான் சொல்ற விஷயம் ஆகணும். அடுத்து 29வது கேள்வி பாருங்க. ஒலிம்பிக் வலயத்தில் ஆசியாவின் நிறம் யாது? மஞ்சள். பொதுவா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பொதுவா மஞ்சள் வந்து ஆசியா, பச்சை வந்து ஐரோப்பா, ஆஸ்திரேலியா வந்து ப்ளூ அல்ல, ஐரோப்பா, சிவப்பு அமெரிக்கா, கருப்பு ஆப்பிரிக்கா, மஞ்சள் ஆசியா, யூரோப். ப்ளூ யூரோப், பச்சை வந்து ஆஸ்திரேலியா. அப்படியா? ஆசியா எல்லோ. ஆப்பிரிக்கா கருப்பு. முப்பதாவது கிழமை பகல்கம் தாக்குதல் இடம்பெற்ற மாநிலம் யாது? காஷ்மீர். ஓகே, ஜம்மு காஷ்மீரா? ஓகே. தாக்குதல் நடத்திய நாடு யாருன்னு கேட்டா பாகிஸ்தான். விளங்கல. தீவிரவாத அமைப்போட பேர், தீவிரவாத அமைப்பு பேர் நினைவுகிறேன். சொல்ல முன்னுக்கும் மறந்துடலாம். தொய்பா அப்படின்றது போன கிழமை வேறு ஒரு அமைப்பு இப்ப வேறொரு அமைப்பை குடிமை கொண்டாடிக்கிறாங்களா? போன கிழமை போட்டு. சரி, ஓகே. அப்புறம் என்ன பார்த்து இடையமைப்பு வந்து டிஆர்எஸ் தெரியும். டிஆர்எஸ் வந்து கிளை அமைப்பு. அது குடிமை கொண்டாடின மெயின் இது தெரியாது. அது டிஆர்எஸ் தான் தாக்குதல் நடத்துறது. அதுக்கு நான் தான் கிளை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்தியா சிந்தூர் மூலமா அவங்க தாக்குதல் நடத்தினாங்க. சிந்தூர் மூலமா அடுத்தது தாக்குதல் நடத்தினா அது இப்ப வந்து வேறொரு கிளையமைப்பு டிஆர்எஸ் தான் அடிச்சது தாக்குதல். ஓகே, சரி. போன கிழமை தான் போட்டிருந்தாங்க. அமைப்புல பேர் சொல்லுங்க கொடுத்தாங்க. டிஆர்எஸ் பண்றது
அதான் டிஆர்எஃப் சரி, ஓகே. அதான் அந்த கிளை அமைப்பு அந்த முக்கிய அமைப்பு பேர் என்ன சைபா? லஷ்கர் இ தைபா. ஓகே, தேங்க்யூ. இதான் முக்கியமான குரூப். லஷ்கர் இ லஷ்கர் இ தைபா அப்படியோ? ஓகே. 31வது கேள்வி பாருங்க. சிக்கன் குனியா நோய் கண்டுபிடிக்கப்பட்ட முதலாவது நாடு எது? முதலாவது நாடு தன்சானியா. ஓகே, தன்சானியா. இத பரப்புற அந்த நுளம்பு வகை நம்ம முக்கியமா சிக்கன் குனியாக்கும் ஈஜிப்டைஸ நம்ம அந்த டெங்கு பொதுவா சொல்றது. ஈரிஸ் எல்போபிக்டஸ். முப்பத்தி 32வது கேள்வி. கண்டி பிரதேசத்தை அண்மித்த நீர்த்தேக்கம் யாது? இது எம்சிக்யூல கேள்வி. எனக்கு எம்சிக்யூல என்ன விதைகள் வச்சுட்டு தெரியல. பொதுவா நீர் கண்டித்தம் சொல்ல போகல, கண்டிய அன்பிக்கிற நீர்த்தேக்கம் சொல்ல போக ஒன்று விக்டோரியா நீர்த்தேக்கம் இருக்குது, அதே போல கொஸ்மலை நீர்த்தேக்கம் இருக்குது. இது அதாவது கண்டிய அந்த பிரதேசத்தை அண்டிகிற நீர்த்தேக்கம் ஒன்று விக்டோரியா, அடுத்த கொஸ்மலை. இதே கண்டி டவுனுக்கு ஒரு நீர்த்தேக்கம் ஒன்று இருக்கு, அது என்னன்னு தெரியுமோ? கெண்டி லேக். கெண்டி லேக் அது கண்டி நகரத்துள்ளுக்கு தலதா மாளிகையோடய இருக்குது. அத கெண்டி லேக்னு சொல்றது, கண்டி ஏரி. அதுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது, சி ஆஃப் மில்க், பால் கடல்னு சொல்லுவாங்க. பால் கடல், சி ஆஃப் மில்க். அது மீன் பிடிக்கல, கடை பிடிச்சிக்கிறான், மீன் நிறைய இருக்குது. கெண்டி லேக், கண்டி ஏரி, அத பால் கடல்னு சொல்றத சி ஆஃப் மில்க்னு சொல்றது. இந்த கண்டி லேக் யாரால உருவாக்கப்பட்டது? இந்த கண்ணினுடைய கடைசி மன்னன், இலங்கையுடைய கடைசி மன்னன் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன், அவனோடாக அது உருவாக்கப்பட்டன. முப்பத்தி 33வது கேள்வியை பாருங்க. இவ்வருடத்தில் இதுவரை வந்துள்ள சுற்றுலா பயணி எண்ணிக்கை என்னன்னு கேட்டா 13 மில்லியன். இதுவரை 13 மில்லியன் வந்திருக்கிறாங்க. விலங்கல ஒன்று 1.3 மில்லியன், 13 லட்சமா? 1.3 மில்லியன். முப்பத்தி 4வது கேள்வி பாருங்க. உலகின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் காடு அமேசான் மலைக்காடு. அது பெரும் பகுதி அமேசான் மலைக்காடு பிரேசில் நாட்டு கொண்டிருக்குது. ஓகே. 35வது கேள்வி. தேயிலை ஆராய்ச்சியிலே அமைந்துள்ள இடம் ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் எங்கிருக்குது? அகலவத்தை. தென்னை ஆராய்ச்சி நிலையம் முழுவீன. ஓகே. கராம்பு ஆராய்ச்சி நிலையம் பலோல்பிட்டியா. கருவா தானே சார்? கருவா சாரி, கருவா பலோல்பிட்டியா. பலோல்பிட்டியா. ஓகே, பலோல்பிட்டியா. ஓகே. 36வது கேள்வி பாருங்க. ஜனாதிபதி தேர்தல் போன்று ஒரே தொகுதியாக இடம்பெறும் தேர்தல் சர்வஜன வாக்கு. வேற நீங்க இந்த பொதுசான அபிப்பிராயம் இல்லைங்களா?
பொது அபிப்பிராயத்தை எடுத்துக்கொள்றேன். அதாவது ஒப்பம் கோடுன்னு சொல்லலாம், மக்கள் தீர்ப்பு, பக்கம் இருக்கும். மக்கள் தீர்ப்பு தெரியும். விலங்கல்ல 34வது 34வது பதில் வந்து அமேசன் மலைக்கான 36வதுக்கு மக்கள் தீர்ப்பு அப்படிங்கிறது அது தேர்தல் இல்லையே சார், அது ஒரு அபிப்பிராயம் தானே. அது ஒரு நாட்டுல ஒரு தொகுதியாக சொல்ல போக்குல அது மக்கள் தீர்ப்பு, அது ஒரு தேர்தலா தான். தேர்தல் அடிப்படையில பார்க்கும் போது அது தேர்தலா தான் அவங்க கணக்கிட்டது. சரியா விலங்கல 1982 காலையில நீடிக்கிறது. ஓகே, 37வது கேள்வி பாருங்க. 2025 மார்ச் மாதம் அளவில் ஏற்பட்ட பாரிய பூகம்பத்துடன் தொடர்புடைய நாடு எது? பர்மான்னு சொன்னாங்க, மியான்மார் சொல்லுங்க தெரியும். மியான்மார. அப்ப கடைசியா நம்ம பார்த்தோம் காட்டு தீ ஏற்பட்டது கலிபோர்னியா, அமெரிக்கா நடந்திருந்தது. இப்ப அண்டையில ஒரு பூமி அதிர்ச்சி ஒன்று ஏற்பட்டுச்சுல்ல ரஷ்யாலயா? ஓகே, அப்ப அதுல வந்து இந்த சுனாமி அலைகளும் வந்து அந்த அனர்த்தமும் அந்த பூமி அதிர்ச்சி ஊடாக உருவாகிருச்சு. சுனாமி அலைகளும் வந்து 37க்கு மியான்மார் கொடுக்கலாது. இப்ப நம்ம ரஷ்யா நிதி கொடுக்கணும் லேட்டஸ்ட். இல்ல அவங்க பேப்பர்ல கேட்ட கேள்வியை பாருங்க, அழகாத்தன கேட்டீங்க. ஆனா கேட்டாங்க அழிவு மார்ச் மாதம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ மியான்மார் தான் வரும். ஓகே சரி. இந்த என்ன திரும்ப சொன்னீங்க, என்னது அழிவு கூட வேணுமோ? அழிவு கூடினது ஜப்பானுங்க. ஜப்பான் அதே போல அமெரிக்கால சில பகுதிகளும் அது இந்த பசிபிக் பிராந்தியத்துல தான் அது ஏற்பட்டது. ஹவாய்க்கும் அடிச்சது. ஹவாய்க்கும் வந்தது. ஹவாய் அதே போல ஜப்பான் நாடு, இது 2 நாடுமே இந்த சுனாமி பேரவைகள் போனது. 38வது கேள்வி. நீங்க எனக்கு கேட்டது எனக்கு விளங்கல சரியா. லைன் கொஞ்சம் விட்டு வந்துச்சு எனக்கு. இங்க எனக்கு இங்க நான் ஈச்சின ஏரியால சரியான மழை பெய்யுது. ரஷ்யால அந்த பூமி அதிர்ச்சி ரஷ்யால தான் ரஷ்யால. ஓகே, 38வது கேள்வி பாருங்க. முதலாம் இது வந்து ரோமனிஸ் என்பது முதலாம் விமல தர்ம சூரியனின் சிறுபராயத்தை கோனப்பு பண்டார. அது இந்த அவருக்கு இன்னொரு பேர் இது எப்படி சொல்றது, டொம் ஜோன் ஆஃப் ஆஸ்திரியான்னு சொல்றது, டொன் ஜோன் அப்புஹாமின்னு சொல்றது. சரியா? டொம் ஜோன் ஆஃப் ஆஸ்திரியான்னு சொல்றது கோனப்பு பண்டாரைய, டொன் ஜோன் அப்புஹாமின்னு சொல்றத நோம்புல தெரிஞ்சுக்கோங்க. 39வது கேள்வி. வீச்சத்தை உருவாக்கிய நாடு எது? சீனாவ. டீப் சீக்கும் சீனா தான். அதே போல ஜூம் வந்து சீன நாட்டவர் தான். அவர் வந்து அந்த எரிக் யுவான் அவர் தான் உருவாக்கினாரு. ஜூம் உருவாக்கினது எரிக் யுவான். ஒரிஜின் வந்து சைனா, ஆனா இப்ப கண்ட்ரி வந்து அவர் அமெரிக்கா இருக்கிறாரு. 40வது கேள்வி வந்து சமநல வாவியின் அண்மையில் அமைந்துள்ள பல்கலைக்கழகம் எது? சப்ரகமோ பல்கலைக்கழகம். ஓகே, பாராளுமன்றத்தை சூழ்கிறது அந்த இதுக்கு என்ன சொல்றது? தேவநாடு. அதே போல இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகம் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, அதுக்கு பக்கத்தான ஒரு ரிவர் ஒன்று போகுது, ஆறு ஒன்று.
வலது பல்லவை வலது பக்கத்துல. 41வது கேள்வி. 2025 உலக அளவை போது 2ஆம் இடம் பெற்ற பெயர். 2ஆம் இடம் பெற்ற ஒரு பேர் கேட்டீங்க. அது உண்மையா கெஸ் பண்ணலாத ஒரு கேள்வி. மிஸ் ஸ்ரீலங்காவும் மிஸ் ஸ்ரீலங்கா வந்து மிஸ்ஸா மிஸ்ஸான்னு தெரியல என்ன சொல்றது. 2 இருக்குது. அவரோட நாடு வந்து எத்தியோப்பியா. அவரோட நாடு எத்தியோப்பியா. அவரோட பேர் வந்து ஹசன் டெரஜ் அட்மாசு. ஃபைனல் இதுல மிஸ் வேர்ல்டு யாரு? தாய்லாந்து நாட்டை சேர்ந்து என்னது யார்? அவரோட பேர் என்ன? 2025. ஓகே. ஒப்பல் சுஜாதா ஸ்வான்ஸ்ரீ. இவர் வந்து மிஸ் வேர்ல்டு. ஓகே. அப்ப இதுக்கு வந்து முக்கியமா இலங்கையில இருந்து போன அவங்களும் முக்கியமானவர்களா போறேன். அவங்களோட பேர் வந்து இது எங்க நடந்ததுன்னு சொன்னா இந்தியால ஹைதராபாத்ல நடந்தது. இந்தியால ஹைதராபாத்ல நடந்தது. அந்த 2ஆம் இடம் பெற்ற பேர் வந்து ஹசன் டெரஜ் அட்மாசு. ஹசன் டெரஜ் அட்மாசு. எத்தியோப்பியாவ. இந்த கேள்வி நமக்கு இன்னொரு தடவை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. எப்படி இருக்குது அது ஒரு யாரை விட எழுதக்கூடாது போட்ட கேள்விதான் அது. 42வது கேள்வி பாருங்க. மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை யாது? 206. இதுல எனக்கு ஒரு சில குழப்பம் இருக்கு. எனக்கே கொஞ்சம் டவுட் இருக்கு. என்ன விஷயம் தான், மனித உடம்புல இது மிகப்பெரிய உறுப்பு. அதாவது அதே போல அதுல பாரத்தை வச்சு பார்க்கும்போது தோல் தான் வரணும். வயிற்று பகுதின்னு சொல்லி கேட்டா அது ஓகே, ஈரல் நம்ம தெளிவா கொடுக்கும். ஆனா பொதுவாகவே கொடுக்கக்கூடிய ஒரு பதில் எதுன்னு கேட்டா தோல் தான். 43வது கேள்வி. இலங்கையில் ஜிர்கோன் கனிம வளம் அதிகமாக காணப்படும் இடம் யாது? திருகோணமலை. புல்மூட்டைன்னு சொல்லுமே. புல்மூட்டை தான் சரியா. புல்மூட்டை வந்து சிங்கோ டிஸ்ட்ரிக்ட் அப்படித்தானே? ஆனா இந்த திருக்கோண்டு சொல்ற இந்த கனிமமா வந்து முதலாவது கண்டுபிடிக்கப்பட்டது ரத்தினபுரியில. முதலாவது இது எங்க கண்டுபிடிச்சேன்னு கேட்டா ரத்தினபுரி. அதாவது ரத்தினங்களின் நகரம் ரத்தினபுரி. ரத்தினங்களின் நகரம் அங்கதான் இது கண்டுபிடிச்சது. அது அதிக அளவு எங்க இருக்குது கேட்டா புல்மூட்டையில தான் இருக்குது. 44வது கேள்வி. மகாவம்சத்தை ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்தவரின் பெயர் யாது? மகாவம்சம் வந்து எந்த மொழியில இருந்தது? மகாவம்சம் இருந்தது. அதை ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்ப்பதற்கு பேர் என்ன? ஜோர்ஜ் டேனர். ஜோர்ஜ் டேனர். இந்த மகாவம்சத்துக்கு முன்னுக்கு என்ன ஒரு இலக்கிய மூலாதாரம் இருந்தது? அப்ப ஜோர்ஜ் டேனர் தான் ஆங்கில மொழிக்கு வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சவர். சும்மா பொதுவா மகாவம்சத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டா மகாநாம தேவர். ஓகே. அதுல கண்டிய திருமணத்துல தீகன்னு சொல்றது வந்து இந்த மணமகளை தந்த வீட்டுக்கு அழைத்து கொண்டு போறது அப்படின்னு சொல்றது. மணமகளை தனது வீட்டிற்கு அழைத்து சென்று அங்கு வாழ்றது, அததான் தீகன்னு சொல்றது. சரியா? வந்தேன் 46. 46 வந்து இலங்கையின் கரையோரத்தின் நீளம் 1340 கிலோமீட்டர். அது மைல்ல சொன்னா 830 மைல். அப்ப இந்த கரையோரத்தை மொத்தம் 14 மாவட்டங்களுக்கு கரையோரம் இருக்குது. 14 மாவட்டங்கள் கரையோரத்தை கொண்டது. விலங்கல்ல 830 மைல். கடலில் விடும் சார்.
அது இப்ப மைல் கணக்குல இலங்கைக்கு வந்து 12 மைல் வந்து வழங்கப்பட்டிருந்தது. அது ஒரு மைல் சொல்றது கிட்டத்தட்ட 1.6 கிலோமீட்டரா. ஓ 47ஆம் கேள்வி பாருங்க. சகல பிள்ளைகளினதும் எதிர்கால நல்வாழ்வை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்கு அமைய தேசிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சி திட்டம் எது? அர்த்த சகல பிள்ளைகளின் எதிர்கால நல்வாழ்வை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்கு அமைய தேசிய ரீதியில் அண்மையில இப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு நிகழ்ச்சி திட்டம். அந்த நிகழ்ச்சி திட்டத்தின் பேர் வந்து அர்த்த. இது யார மெயின் பண்ணி சொன்னா, இந்த சிறுவர் பராமரிப்பு இல்லங்கள்ல வாழ்றாங்க சிறார்கள், அவங்களை அடிப்படையாக கொண்டுதான் இது ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம இந்த சிறுவர் இல்ல பராமரிப்பு சிறுவர்களுக்கு இதுல மாதாந்தம் 5000 ரூபாய் அவங்களுக்கு வழங்குறது. அது 5000 ரூபாய் வந்து 3000 ரூபாய் வந்து இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையம் சிறுவர் இல்லத்துக்கு வழங்குற மாதிரியும், அதுல 2000 ரூபாய் வந்து அவங்கள வங்கி அக்கௌண்ட் ஒரு சேமிப்பா அவங்களுக்கு சேமிச்சு கொண்டு வர்றது. இதுக்காக அவங்க தேசிய சேமிப்பு வங்கியோட ஒருங்கிணைந்து இந்த செயற்பாடு செய்யறாங்க இலங்கை அரசாங்கம். சரியா? இலங்கையில மொத்தம் இப்போ கண்டியத்தம தீகைகிறது மணமகளை தனது வீட்டிற்கு அழைத்து சென்று அங்கு வாழும். அப்ப இந்த அடுத்த நான் சொல்லிட்டேன், சிறுவர் இல்ல சிறார்களுக்கு மாதம் 5000 சொல்லி கொடுக்குறேன். அது சிறுவர் இல்லத்துக்கு சொல்லி 3000 ரூபாய் கொடுக்குறேன். அவங்களோட சேமிப்பு கொடுத்து 2000 ரூபாய் சொல்லி கொடுக்குறேன். அப்ப இது வந்து அவங்க தேசிய சேமிப்பு வங்கியோட ஒருங்கிணைந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதுல மொத்தம் 356 சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது. இந்த சிறுவர் சொல்லும்போது இப்ப மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் யார் இப்ப இலங்கையில? 48வது கேள்வி. யுனெஸ்கோவின் உலக கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் நீக்கப்படும் அபாயம் காணப்படும் இடம் யாது? திணைக்களத்தால அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்ரீகிரியாவிலே. ஓகே. அப்ப இலங்கையில மொத்தம் மரபுரிமை இடங்கள் மொத்தம் 8 இருக்குது. அது 8 சொல்றேன் எழுதுங்க. 1 பொலன்னறுவ, ஸ்ரீகிரியா, அனுராதபுரம், அடுத்தது கண்டி, அடுத்த காலி கோட்டை வரும். அடுத்து தம்புள்ள ரங்கிரி விகார, ரங்கிரி விகார தங்க கோயில் சொல்லுவாங்க. விளங்கல அதை நீக்கினதுக்கு இந்த இன்னும் இதுவரைக்கும் யுனெஸ்கோ அவங்களோட மரபுரிமை தான் 8 தந்துதான் இருக்கிறாங்க. அது உத்தியோகபூர்வமா இதுவரைக்கும் அறிவிக்கலையா நீக்கிட்டேன்னு சொல்லி? உத்தியோகபூர்வமான தகவலோடும் வரல. இதெல்லாம் வந்து தேசிய உருவாக்கப்போ 6 சொன்னா இயற்கை என்ற சிங்கராஜவனம், அதே போல மத்திய மலைநாடு. சிங்கராஜவனம் அது மத்திய மலைநாடு. இது இறுதியா தான் 2010ஆம் ஆண்டு மத்திய மலைநாடு வந்து உலக மரபுரிமை இடங்களா வந்து ஏற்றுக்கொண்டது. தெரியும். 49வது கேள்வி. அவர் அந்த கலெக்டராக சொன்ன 1922ஆம் ஆண்டு முதல் இவங்க வந்து உலக மரபுரிமை இடங்கள் வந்து ஏற்படுத்திட்டு வராங்க. அதிக அளவு வந்து இத்தாலியில வந்து மரபுரிமை இடங்கள் காணப்படுதுன்னு சொல்லி நாம் பார்த்தோம். என்னன்னா இந்த ஃபோர்பிடன் சிட்டிய, இந்த ஃபோர்பிடன் சிட்டி வந்து சைனால இருக்கிறது. ஒரு 49வது கேள்வி. வளமான நாடு பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்குவதற்கான தேசிய வேலை திட்டத்தின் பெயர் யாது? கிளீன் ஸ்ரீலங்காவா? வளமாநாடு பாதுகாப்பான வாழ்க்கை உருவாக தேசிய வேலை திட்டம். அது இப்ப ஆரம்பிக்கப்பட்ட தேசிய வேலை திட்டம் வந்து பிரஜாசக்தி தான் இப்ப அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை திட்டம்.
அவங்களோட தொழிற்பொருள், இந்த பிரஜாசக்தியில தொழிற்பொருள் தான் இந்த வளமான நாடு, பாதுகாப்பான வாழ்க்கை. இது எதுக்காக சொன்னா, இந்த நிலை வேறான அபிவிருத்தி இலக்குல வறுமையின்மை, இந்த பசியின்மை இதை இல்லாமக்கணும் என்ற நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டமா இந்த பிரஜாசக்தியை சொல்றாங்க. சரி, அந்த பிரஜாசக்தி இன்னும் வரலையே, ஜிஎஸ்டி இன்னும் வரலதான் பிரஜாசக்தி இது வரைக்கும் வரல, அண்மையில வரும், கிட்டத்துல வரும். இப்ப அவங்க சைக்கிள் இஷ்யூ பண்ணல, சைக்கிள் இஷ்யூ பண்ணதோட அதுக்குரிய வேலைகள் தோன்றிடுவாங்க. பிரஜாசக்தி என்னன்னு சொன்னா, கிராம மட்டத்தில இருந்து திட்டங்களை கொண்டு போறது. இப்ப இதுக்கு முன்னுக்கு வந்த திட்டம் எல்லாமே மேல் மட்டத்துல இருந்து கீழ் மட்டத்துல வந்த திட்டங்கள் தானே. இப்ப பிரஜாசக்தி அப்படின்னு சொன்னா கீழ் மட்டத்தில இருந்து மேல் மட்டத்துக்கு கொண்டு போவோம். நம்ம கீழ் மட்டத்துல சொல்ல போக்குல ஒவ்வொரு டிஎஸ் டிவிஷன்லையும் அதாவது இடிஓ, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க அங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும். அந்த டீமை 20 to 25 பேருக்கு இடைப்பட்ட ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி, அதுல இடிஓ, ஜிஎஸ், விவசாய உத்தியோகத்தர், வேற யாரையும் உங்க ஏரியால போலீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு வில்லேஜ் டெவலப்மெண்ட் பிளான் செஞ்சேன். 2025 வரையான காலப்பகுதியில விடிபி வில்லேஜ் டெவலப்மெண்ட் பிளான் ஸ்டார்ட். ஓகே, பிரஜாசக்தியில பேர்ல அது இன்னும் கொண்டு வரல, அப்படித்தானே? இந்த பேர்ல அது போகுமா? சரியோ, சரி. இப்ப இது பிரஜாசக்தின்னு சொல்லும் போது நம்ம இலங்கையில ஒவ்வொரு காலத்துக்கு காலம் இந்த நலன்புரி திட்டங்கள் நிறைய கொண்டு வராது. அப்ப இப்ப கடைசியா இலங்கையை கொண்டு வந்த நலன் திட்டம் தான் 2024 அறிமுகப்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 2.4 மில்லியன் மக்களுக்கு வழங்குறதுக்கு எதிர்பார்க்கலாம். ஆனா இது வரைக்கும் 1.7 மில்லியன் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இது இறுதியாக கொண்டு வரப்பட்டது. ஆனா முதலாவது இது 1990ஆம் ஆண்டு ஆரம்பம். இது அதாவது தொடக்கம் 1990லயே தோங்கிடுது. 90ஆம் ஆண்டு இது ஜனசவி என்ற பேர்ல ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தினாங்க. அப்படித்தான் 90ஆம் ஆண்டு ஜனசவி தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2000ஆம் ஆண்டுல சமுர்த்தி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 2020 ஒரு இடையில ஒரு இது கொண்டு போனாங்க, லிவிங் என்குமெண்ட் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க 2020. ஒரு 24 இந்த அஸ்பிரேஷன் இப்ப இந்த சமூகத்தில நிப்பாட்டி ஆயிடுதானே, எல்லாத்தையும் நிப்பாட்டி இப்ப போய் கொண்டு இருக்குது. இப்ப இதுல அடுத்த கட்டமாக இந்த பிரஜாசக்தின்னு கொண்டு வர இந்த ஊரை டெவலப் பண்றது அப்படின்னு ஒரு இதுல கொண்டு வராங்க. சரி, ஓகே. அப்ப இந்த கேள்விக்குரிய பதில் பிரஜாசக்தி. 50வது, ஒருவர் வரி செலுத்துபவராயின் வருடாந்த வருமானம் எவ்வளவு காணப்படுதல் வேண்டும்? எத்தனை லட்சம் வரும்? 18 லட்சம் காணப்படும். மாதம் சொல்ல போக்குல 1,50,000 அதிகமா இருக்கணுமா? ஓகே, சரி. இந்த அடுத்து சர்வதேச நாணய நிதியம் சம்பந்தமா கொஞ்சம் தரணும்ன்றத அதையும் பார்த்துக்கணும். சர்வதேச நாணய நிதியம் உருவாகுவதற்கு வழிவகுத்த ஒப்பந்தத்தின் பெயர் யாது? அதாவது என்ன சொன்னா, 1944ஆம் ஆண்டுல தான் இந்த அமெரிக்கால பிரிட்டன் வுட், அமெரிக்கால தான் இது பிரிட்டன் வுட் சொல்ற நகரம். அப்ப அங்க வச்சு ஒரு ஒப்பந்தத்தை 44 நாடுகள் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வராங்க. அந்த ஒப்பந்தம் என்னன்னு கேட்டா பிரிட்டன் வுட் ஒப்பந்தம். இந்த பிரிட்டன் வுட் ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் இந்த சர்வதேச நாணய நிதியம் அதே போல உலக வங்கி இது ரெண்டையுமே உருவாக்குறாங்க. சரியா? அப்ப இந்த IMF ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டா 1945ஆம் ஆண்டு. இது ஆரம்பம் எக்ரிமெண்ட், பிரிட்டன் வுட் எக்ரிமெண்ட் ஒப்பந்தம் அது 44ஆம் ஆண்டு. ஆனா IMF ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1945. அப்ப 1945ஆம் ஆண்டு டிசம்பர் 27 IMF உத்தியோகபூர்வமா ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. ஆரம்பித்த போதிலும் 1947ஆம் ஆண்டு வரதான் 1947ஆம் ஆண்டுல தான் அவங்களோட பணிகளை அவங்க ஆரம்பிச்சு கொண்டு போறாங்க. செயற்படுது 1947 ஆரம்பிக்கும் 1945, செயற்படலாம் 1947 தான் துவங்கி போறாங்க.
அப்ப IMF தற்போதைய முகாமைத்துவ பணிப்பாளர் யாருன்னு கேட்ட கிருஷ்ணலியா ஜோஜிவா. கீதா கோபிநாத் வந்து டிப்யூட்டி முகாமைத்துவ பணிப்பாளர், மேனேஜிங் டைரக்டர். ஸ்டார்ட் பண்ணது 1944 ஆண்டு வந்து IMF வந்து இந்த பிரிட்டன் வுட் ஒப்பந்தம் தான் கொண்டு வராங்க. அது உத்தியோகபூர்வமா ஆரம்பிக்கப்பட்டது 1945 தான். சரியோ? சார் அந்த 53க்கு என்ன சார்? 53க்கு பதிலா கிறிஸ்டினா ஜோஜிவா முகாமைத்துவ பணிப்பாளர். விளங்கல? நாடு வந்து கிறிஸ்டினா இத்தாலியா, பல்கேரியா. சரியா? இப்ப நம்ம கீதா கோபிநாத் இலங்கைகளை வந்துட்டு போனாங்களே, அவங்க வந்து டிப்யூட்டி மேனேஜிங் டைரக்டர். இப்ப அவங்க பதவியை விட்டு விலகிட்டாங்க. பதவியை விலகிட்டு அவங்க இதுக்கு முன் செஞ்சாங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. இப்ப ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை போய் திரும்ப சேர்ந்துக்கிறாங்க. சரியோ? கடை 54வது கேள்விக்கு வாங்க. IMF இலங்கை நாட்டுக்கான வதிவிட, IMF இலங்கை நாட்டுக்கான வதிவிட பிரதிநிதியான்னு கேட்ட மார்த்தா ஒண்ட மைக்கேல். மார்த்தா ஒண்ட மைக்கேல். விளங்கல? 54 ஆன்சர் மார்த்தா ஒண்ட மைக்கேல். மார்த்தா ஒண்ட மைக்கேல். IMF உடன் இலங்கை இணைந்த ஆண்டு சொல்ல போக்குல பொதுவா இலங்கையில வந்து 1950ஆம் ஆண்டு மத்திய வங்கி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மத்திய வங்கி ஆரம்பிக்கப்பட்டதோ அதே போல 1950ஆம் ஆண்டு இவங்க இலங்கை வந்து உலக வங்கியோடைய போயிட்டு இணைகிறாங்க, சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைகிறாங்க. 1950 தான் இலங்கை வந்து சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்த ஆண்டு 1950. IMF உருவாக்கப்பட்டதன் நோக்கம் என்னன்னு கேட்டா, நான் அவங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய நோட்ஸ் நான் அவங்களுக்கு போட்டிருக்கேன், கிளாஸ் முடிவு நான் போட்டிருக்கேன். நோக்கம் விலகல. வெரி குட். அதாவது சர்வதேச நாணய ஒத்துழைப்பு, சும்மா சுருக்கமா சொல்றேன் இல்லைங்க. சர்வதேச நாணய ஒத்துழைப்பு, மாற்று விகித நிலைத்தன்மை, சர்வதேச நாணய ஒத்துழைப்பு, மாற்று விகித நிலைத்தன்மை மற்றும் முறையான மாற்று விகித ஏற்பாடுகளை ஊக்குவிப்பதற்கும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் உயர் வேலை வாய்ப்புகளை வளர்ப்பதற்கும் நிறுவப்பட்டது. கொஞ்சம் நீங்க சொல்ற சர்வதேச நாணய ஒத்துழைப்பு, மாற்று விகித நிலைத்தன்மை மற்றும் முறையான மாற்று விகித ஏற்பாடுகளை ஊக்குவிப்பதற்கும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் உயர் வேலை வாய்ப்புகளை வளர்ப்பதற்கும் நிறுவப்பட்டது. இது வந்து அவங்களோட நோக்கம்னு சொல்லப்படுது. உண்மையா அவங்க இதுதான் அவங்களோட நோக்கம். ஆனா இவங்க எல்லா நாட்டுக்கும் அதை கேட்டா இல்ல. அவங்க ஏன் ஆரம்பிச்சாங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ், அதே போல ஜப்பான், இந்த இதுல நாட்டுல பொருளாதாரங்களை மேல கொண்டு வரணும். இதுக்காகத்தான் அவங்க ஆரம்பிக்கப்பட்டது இந்தியாவில். அதன் பிறகு அது எல்லா நாட்டுக்கும் சொல்லி பொதுவா போனது.
சரியோ? ஓகே சார். அப்ப IMF தலைமையகம் இருக்கிறது வாஷிங்டன்ல இருக்குது. 59வது கேள்வி பாருங்க. IMF விரிவாக்கம் வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அது உங்களுக்கு தெரியும். IMF மேற்கொள்ளும் பணிகள் யாருன்னு சொன்னா, IMF வந்து பல பிரதானமா 4 வகையா வகைப்படுத்திகள். 4 வகைன்னு சொல்ல போது, ஒன்று வந்து நிதி ஸ்திரத்தன்மையை பாதுகாத்தல். நிதி ஸ்திரத்தன்மையை பாதுகாத்தல். அப்ப நிதி ஸ்திரத்தன்மைன்னு சொல்ல போகுல, அதுக்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா கண்காணிப்பு மற்றும் கொள்கை ரீதியான ஆலோசனைகளை வழங்குவாங்க. நிதி அதுதான் இங்க நான் சொல்றதை மட்டும் நோட் பண்ணுங்க. நீங்க IMF மேற்கொள்ளும் பணியில ஒன்று எழுதுங்க, நிதி ஸ்திரத்தன்மையை பாதுகாத்தல். அது ஒன்று வந்து நிதி ஸ்திரத்தன்மையை பாதுகாத்தல். நான் சொல்றதை நீங்க எழுதாங்க. நான் சொல்றது நிதி ஸ்திரத்தன்மையை பாதுகாத்தல் சொல்ல போக்குல அவங்க கண்காணிக்கிறது, அதே போல கொள்கை ரீதியான ஆலோசனைகள் வழங்க, இந்த மாதிரி வேலை செய்வாங்க. நிதி உதவிகளை வழங்குவாங்க நாடுகளுக்கு. அதே போல இந்த சில ஒரு நாடுல அரசு நிறுவனங்கள் இருக்கிற அதுகளுக்காக வந்து தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவாங்க, ஆலோசனைகள் வழங்க. இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன, இந்த இலங்கை மின்சார சபை அதுல திருத்தங்கள் மேற்கொள்ள சுற்றி அவங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கினாங்க. அதே போல பெட்ரோலியம், அதே போல ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், இதெல்லாம் அவங்க முக்கியமான இதுகளை வந்து வழங்கினாங்க. திட்டங்களுக்கு ஆலோசனை வழங்கி செய்யுங்க, நாங்க சொல்ற மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி அவங்க கண்டிஷன் போட்டாங்க. இப்ப இது IMF வைக்கிற சவால்னு சொல்ல போக்குல இப்ப அது கேள்வியில இல்ல, அதெல்லாம் ஒரு சவாலா வரும். எப்படி அவங்கள அந்த இறுக்கமான அந்த தன்மையை வந்து இலங்கையால கடைபிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். ஏன்னா இலங்கை வந்து ஒரு நலன் புரிய அடிப்படையாக கொண்டு போற ஒரு நாடு. அப்ப அவங்கள எப்படின்னா அவங்க நலன் புரிக்க அவங்க விருப்பம் இல்லை. அப்ப எப்பயுமே அதை குறைங்கிறது அவங்க நிற்பாங்க. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இலங்கையில கொள்கை வேற. இப்ப நம்ம 20 பேர் உட்கார்ந்துக்கிறோம், 20 பேர் உட்கார்ந்துக்கிறது சும்மா நம்மள கல்ச்சரல் என்ன, 20 பேர் உட்கார்ந்துக்கிறது தனி முதல் எல்லாரும் கொடுக்குறாங்க, நம்மளும் ஒரு தனி முதல் எடுத்து சும்மா வெற்றி கொள்ளுவோம். நமக்கு எல்லாரும் கொடுக்குறாங்க, நம்மளும் எடுத்துக்கொள்ளுவோம். அதான் நம்ம பொது இலங்கையினுடைய மக்களோட கொள்கை. தேவை இருக்குது, எல்லாரும் தானே கொடுக்குறாங்க சொல்லி நம்மளும் இருப்போம். அந்த மாதிரிதான் இலங்கை புதிய அடிப்படையாக கொண்டு இது ஒரு நாடு. சரியோ? அடுத்த 2வது எழுதுங்க, சர்வதேச வர்த்தகத்தை எளிதாக்குதல். 2வது சர்வதேச வர்த்தகத்தை எளிதாக்குதல். சர்வதேச வர்த்தகம் சொல்ல போக்குல பொதுவா சர்வதேச வர்த்தகம் சொல்லி IMF முக்கியமான விஷயமே அமெரிக்கா டாலர் அடிப்படையாக கொண்டு சர்வதேச வர்த்தகத்தை வந்து செய்வாங்க. அப்ப அவங்க அந்த பரிமாற்றத்துக்குரிய அந்த நிலைத்தன்மையை உருவாக்குறதுக்காக டாலரை வச்சு கொள்ளுவாங்க. அதே போல ஒரு நாட்டுக்கு இந்த அந்நிய செலாவணி வார இடங்கள் எதுவும் தடைகள் இருந்தா அதை நீக்கிறதுக்கு உதவுவாங்க. அதே போல ஒரு பிசினஸ்ல மேலவங்களுக்கு கூடிய அந்த வர்த்தக ரீதியான நிதி ஆதரவையும் அவங்க வழங்குறது. இந்த மாதிரி வேலையை வந்து சர்வதேச வர்த்தகத்தை எளிதாக்குறதுக்கு அவங்க செய்யறது. இப்படிய முழு நோட்கள் அவங்களுக்கு தருவது. 3வது வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்து. நம்ம வேலை வாய்ப்புன்னு சொல்ல போக்குள்ள அது பெரும் இந்த பொருளாதார ரீதியான ஸ்திரத்தன்மை உருவாக்குறது செய்வாங்க. கட்டமைப்பு ரீதியான சீர்திருத்தங்களை மேற்கொள்றது, வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய கொள்கைகள், ஆலோசனைகள், ஆராய்ச்சிகள், பகுப்பாய்வு ரீதியான விடயங்கள், இது எல்லாமே அந்த விடயத்துல வரும். 4வது உலகம் முழுவதும் வறுமையை குறைத்தல். அப்ப அந்த வறுமையை குறைக்கிறதுக்குரிய செயற்பாடுகள், அவங்க சலுகை ரீதியிலான கடன் வழங்குறது, வறுமை குறைப்புக்குரிய உத்திகள் மேற்கொள்றது, அப்படி சில வேலைகளை வந்து அவங்க வந்து செய்வாங்க. இந்த கடன் நிவாரணம் கூட சில நாடுகிறது. சரியோ? இதோட சேர்த்து அந்த IMF-ம் இலங்கையுடைய பொருளாதார நிலைப்பாடு ஒரு கட்டுரை வந்துட்டாரு. அந்த கட்டுரையும் நீங்க வாசிங்க. கிளாஸ் முடிய விட்டு இன்னைக்கு நைட்டுக்கு நான் உங்களுக்கு இந்த கட்டுரை ஆர்டிகல் போடுறேன். கண்டிப்பா நீங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அதை வாசிங்க. கிளியர் சொன்ன மாதிரி இருக்குங்க. 3வது வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்து. பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்து. வாஷிங்டன்
IMF தலைமையகம் தான், அதே போல உலக வங்கியினுடைய தலைமையகம் தான் வாஷிங்டன்ல தான் இருக்குது. நான் உங்களுக்கு பெண்டிங்ல இருக்குது என்று கேட்டது பொருளாதார உலக வங்கி, ஆனா சரியான டைம் உங்களுக்கு அமையப்போது நான் கிளாஸ் செய்யறேன். 53 கீழா போவீங்க 53க்கு கிறிஸ்துவினா ஜோஜீவா சகல பிள்ளைகளும் அந்த எதிர்கால நல்வாழ்வை உறுதிப்படுத்த வேண்டும். அதுல ஆரம்பிக்க நிகழ்ச்சி திட்டம் என்ன சார்? அர்த்த சரியா, இவடத்தோட எங்க கிளாஸ் முடிப்போம். கொஞ்சம் எவ்வளவு நிமிஷம் போடுவோம். வீடியோ